Okay, let's get into the word. We have been dealing the book of Acts, and especially we are studying about the gospel. நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த சுவிசேஷத்தை குறித்து தியானிக்கிறோம். So in the gospel, even we know that it's a fivefold gospel. இந்த சுவிசேஷமானது 5 சாராம்சம் கொண்ட சுவிசேஷம். The birth of sinless birth of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத பிறப்பு, and his sinless life, பாவமில்லாத அவருடைய வாழ்க்கை, and he died for us as a ransom. நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிகாரமானார். And not only died, he risen from dead, அவர் மரித்தது மாத்திரமல்லாமல் உயிர்த்தெழுந்தார், and ascended to heaven. பரத்துக்கு பரமேறினார். One day he is going to come back ஒரு நாள் திரும்ப வருவார் to judge us. நம்மளை நியாயம் தீர்க்க. So if you believe the gospel, and if you repent, and if you got the forgiveness of sin, then you got the eternal life, and you'll be enjoying the eternal life. நாம் இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வோமாயின் நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். And the past few weeks we are dealing about the sinless life of Jesus Christ. கடந்த சில வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத வாழ்க்கையை குறித்து தியானிக்கிறோம். So how did he pray? இயேசுவானவர் எப்படி ஜெபித்தார்? How did he obey? இயேசு எப்படி கீழ்ப்படிந்தார்? How did he live a blameless life? ஒரு பாவமில்லாத வாழ்க்கை, குற்றம் சாட்டப்பட முடியாத வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார்? How did he live a life of a giver? கொடுக்கிற பகுதியில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? How did he overcome the temptations? சோதனைகளை எப்படி அவர் மேற்கொண்டார்? And while we are studying how to overcome the temptations, we have found that Jesus' mind was filled with the will of God and the word of God. நாம் இயேசுவானவர் எப்படி சோதனைகளை மேற்கொண்டார் என்பதை தியானிக்க முற்படும்போது நாம் அறிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், இயேசுவின் மனமானது முழுமையாக தேவனுடைய சித்தத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் நிறைந்திருந்தது. So what I need to copy, or what I can follow the way of thinking. அப்படி என்றால் நான் எந்த காரியத்தை நகல் எடுத்து எந்த காரியத்தை பின்பற்றி என்னுடைய மனதின் சிந்தனையை வடிவமைக்க வேண்டும். That is where we started studying Philippians chapter 4 verse 8. இங்குதான் நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை தியானித்தோம். Paul is asking us to think 8 different things. பவுலடிகளார் 8 விதமான காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறார். And now we started dealing about the think lovely things. அதுல இப்பொழுது அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்திக்க நாம் தியானிக்கிறோம். Is it very important about our thinking? ஐயா, என்னோட சிந்தனை அவ்வளவு முக்கியமா? But look at Proverbs chapter 25 verse 28. A man without self control with respect to thinking, if a man doesn't have any control on thinking, then he lives a life with a broken walls. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறபடி, ஒரு மனிதனுக்கு ஒரு அரண் இல்லாமல் அவனுடைய சிந்தனை காணப்படுமாயின் அது அரண்கள் இல்லாத பட்டணம் போல பாதுகாப்பற்றதாக காணப்படும். And Proverbs 23:7 says, for as he thinketh in his heart, so is he. நீதிமொழிகள் 23:7 சொல்கிறது, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் காணப்படுகிறான். So let's study about the process of salvation. ஆகவே நாம் இந்த நம்முடைய பரிசுத்தமாக்கக்கூடிய இல்ல ரட்சிக்கப்படக்கூடிய அனுபவத்தை குறித்து யோசிச்சு பாருங்க. See, when we got saved, God has done something in our mind. நாம் ரட்சிக்கப்படும்போது தேவன் ஒரு சில காரியங்களை நம்முடைய மனதிலே செய்கிறார். I do completely understand Jesus, or the Spirit of God quickened our spirit. நாம் ரட்சிக்கப்படும்போது இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். I do understand that. அது எனக்கு புரிகிறது. But whenever Bible is talking about the salvation process, whenever Bible is talking about our past reality, it is always connected towards the mind. ஆனால் வேதத்தில் நம்முடைய ரட்சிப்பை குறித்து எழுதும்போது இல்லைன்னா நம்முடைய பழைய மனுஷனுடைய வாழ்க்கை புதிதாகிறதை குறித்து எழுதி இருக்கும் போது அது எப்பொழுதுமே மனதில் காணப்படும் சிந்தனைகளை குறித்து எழுதி இருக்கிறது. That's what last week we dealt. அதை தான் கடந்த வாரம் தியானித்தோம். Look at Romans 1:28. We had debased mind, debauched mind. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, நமக்கு கேடான சிந்தனையுடைய மனம் இருந்தது. Since you had the debased mind or depraved mind, you have done everything is wrong. அந்த கேடான இல்ல குறுகலான சிந்தனையுடைய மனம் நமக்கு காணப்பட்டதினாலே நாம் செய்கிற எல்லா காரியங்களும் தவறானதாகவே இருந்தது. And Paul was writing in Corinthians, 2 Corinthians chapter 4 verse 4, he said, your mind were blinded. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுலடிகளார் எழுதும்போது நம்முடைய மனமானது குருடு நிறைந்த மனமாக
பிரயோஜனமாக இருக்கிறது என்கிறார். And Ephesians 4 chapter 4 verse 17, your mind was a futile. எபேசியர் 4 அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது வீணான சிந்தனையுடைய மனம். And the next verse says your understanding was darkened. அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது நம்முடைய புரிதல் நம் அறிதல் இல்லாமல் அறியாமையிலே இருட்டிலே காணப்பட்டோம். And your mind was fully to understand godly things. நம்முடைய மனம் தேவனுக்கு அடுத்தவைகளை அறிவதற்கு தகுதி இல்லாமல் பைத்தியக்காரமாக இருந்து காணப்பட்டது. So the salvation process is God had done something in your mind to make us to think. ஆகவே இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலேயே தேவன் நம்முடைய மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நம்முடைய ஏதோ ஒரு காரியத்தை நம்மை சிந்திக்க வைக்கிறார். God doesn't want us to live a think less life, but God wants us to live a life of thinking. சிந்திக்கும் திறன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கவில்லை. சிந்திக்கும் குணமுடைய ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Today the Christian world is just to go beyond thinking. ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவம் எப்படி மாறிடுச்சுனா இந்த சிந்திக்கிற காரியத்தை விட்டு அதை தாண்டி போய்ட்டோம். We come to a place where whatever the preacher says we believe without even thinking. இன்னைக்கு பல நேரங்கள்ல பிரசங்கியார் என்ன காரியத்தை சொன்னாலும் அதை சிந்தித்து சோதித்து பார்க்காமல் ஏற்றுக்கொள்கிற நிலைமையில் காணப்படுகிறோம். When the preacher says the fire is coming down without even thinking, we enjoy the fire. இன்று ஒருவேளை பிரசங்கியார் அக்கினி இறங்குகிறது என்று சொல்லும்போது அது என்னன்னு கூட யோசிக்காமல் அந்த அக்கினி என்னன்னு யோசிக்காம அதை ரசிக்கிறோம். What do you mean by that? ஐயா அப்படினா என்ன அர்த்தம்? So when you say the cloud is coming and covering you, மேகம் இறங்கி உங்களை நிரப்புகிறதுன்னு சொல்லும்போது என்னைக்கு கடைசியா மேகத்தை பார்த்தோம் சர்ச்சுக்குள்ள? When was the last time we have seen a cloud inside the church? My people, let my people think. என்னுடைய ஜனங்கள் சிந்திக்க வேண்டுமே. In Isaiah chapter 1 verse 18, God said, okay, come on, let's come and talk. ஏசாயா 1 அதிகாரம் 18 வசனத்துல சொல்கிறார் வாருங்கள் வழக்காடுவோம் என்று ஆண்டவர் அழைக்கிறார். See, many times we do have questions. God, you didn't do that, and you didn't do that, you didn't work in that way that I expect. Oh, you're disappointed me, you're lamenting and you're questioning and you are even blaming to God. பல நேரங்களில் நம்ம தேவனையே கேள்வி கேட்கிறோம். தேவன் நீர் இதை செய்யவில்லை, தேவன் நீர் அதை செய்யவில்லை, நான் எதிர்பார்த்த பிரகாரமாக என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று தேவனிடம் கேள்வியும் கேட்கிறோம். பல நேரங்களில் தேவனையே பழியும் சொல்கிறோம். Do something like this. எப்படி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருங்க. Do some miracle. ஒரு அற்புதம் செய்யுங்க. Why did you do like this? இந்த மாதிரி அதை செய்யுங்க. This is what I expect. இதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். So what? அப்படி இருந்தா God said, okay, come. தேவன் சொல்கிறார் வாங்க. Take the seat. உட்காருங்க. You said I didn't do anything, right? நான் எதுவுமே செய்யல நீங்க சொன்னீங்கல்ல. You are saying that I am not right. நான் சரியில்லை நீங்க சொல்றீங்கல்ல. You are trying to blame me. என்ன பழி சொல்றீங்க? You are not satisfying with me. என்ன நிமித்தமாக நீங்கள் திருப்தி அடையவில்லை. Take a chair. அந்த நாற்காலி எடுத்து sit. உட்காருங்க. Let's talk. நம்ம வழக்காடுவோம். Come on, let's think. நம்ம பேசுவோம், சிந்திப்போம். I ask some questions. நான் சில கேள்விகளை கேட்கிறேன். You think. நீங்க யோசிச்சு And if you are dare enough and you have answered, then come and talk to me. அதுக்கு தைரியமா பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கிட்ட பதில் இருந்துச்சுன்னா பதிலை சொல், நாம் வழக்காடுவோம் பேசுவோம் என்கிறார். Look at the approach of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அந்த அணுகுமுறையை பாருங்கள். In Matthew 16, மத்திய 16 அதிகாரம் people wanted Jesus to done some miracle. இயேசுவே நீங்க ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யணும். Show me a sign from above. வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பியுங்கள். You see Moses? மோசேயை பாத்தீங்கல்ல? Brought the fire in Mount Sinai. சீனாய் மலையிலே அக்கினியை வர வைத்தார். Look at Elijah. எலியாவை பாருங்க. And remember the Mount Carmel. கர்மேல் பர்வதம் ஞாபகம் இருக்குதா? Fire. அக்கினி வந்தது. And in Exodus 3, யாத்ராகமம் 3 அதிகாரம் Mount Sinai. சீனாய் மலையிலே Do you remember the burning bush? அந்த எரிகின அக்கினி ஜுவாலை. Fire. அக்கினி ஐயா. If you bring some sign from above, then we'll believe you. இயேசுவே வானத்திலிருந்து ஏதாவது ஒரு அடையாளத்தை நீங்க வர வச்சீங்கன்னா நாங்க உங்களை நம்பலாமே. It was a wonderful opportunity for Jesus Christ to demonstrate something to prove that who he is. தான் யார் என்று நிரூபிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பும் தருணமும். But Jesus has given a wonderful response to them. ஆனா தேவனாகிய இயேசுவானவர் அதுக்கு ஒரு அற்புதமான பதில கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தாரு? What was the response? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது ஓகே. அதுக்கு முன்ன அவங்கள ஒரு அட்ரஸ் பண்ணும்போது ஒன்று சொல்லி கூப்பிட்டாரு. என்ன அருமையான ஆவிக்குரிய பிள்ளையே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. What was the way Jesus addressed them before he was explaining all these things? விபச்சார சந்ததியேன்னாரு. Adulterous,
adulterous people. Sir, I asked for sign. ஆண்டவரே ஐயா நான் கேட்டது ஒரு அடையாளம், I asked for a miracle. ஒரு அற்புதம். What is wrong with you? ஆனா என்ன பிரச்சனை உமக்கு? This is something a religious expectation. Why do you why are you behaving in this way? ஒரு மத சார்பின்படி இல்ல மதத்தின்படி இது ஒரு கேட்கக்கூடிய ஒரு ஒரு அணுகுமுறை தானே. நீங்க இவ்வளவு ஒரு கடினமான பதில் அதுக்கு சொல்றீங்க. Then Jesus responds. அதுக்கு இயேசு சொல்லும்போது, Do you know about Jonah? யோனா ஞாபகம் இருக்குதா? That already all the signs have been given. யோனாவின் மூலமாக ஏற்கனவே எல்லா அடையாளங்களும் கொடுக்கப்பட்டது. Look at Luke 16. லூக்கா 16ஆம் அதிகாரம். And when they were asking about all the signs and wonders, அவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கேட்டபோது, and Jesus said, இயேசு சொன்னார், Luke 16:31. லூக்கா 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். If they do not hear Moses and the prophets, neither will they be convinced if someone should raise from dead. அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். You know why I am saying this again and again? ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன்? Jesus was not recommended all the gimmicks stuff. இயேசுவானவரே தேவையில்லாம சும்மா பூச்சாண்டி காட்டுறத பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. Thank you. But today, ஆனா இப்பொழுது the entire Christian world, நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் doing all the gimmicks, இந்த மாதிரி எல்லா விதமான கைவேலைகளை செய்கிறோம். and look at the congregation. ஆனா சபையை பாருங்க, Congregation is not ready to hear preaching. சபையும் இன்று பிரசங்கத்தை கேட்பதற்கு தயாராக இல்லை. If I say something அப்படின்னு ஏதாவது சொன்னா அது சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. If in case we say like this, ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு, நீங்களாவது பரவாயில்ல ஆனா ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்றாரு பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க. கவனமா இருந்துங்க. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட் ரைட்? நான் சொல்லாத உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. திங்க், யோசிச்சு பாருங்க. சர்ச், யூ நீட் டு திங்க். சபையே நாம் சிந்திக்க வேண்டும். No, when Isaac, I told this story, Isaac lost his mom and he was waiting and he was maybe frustrating, but God didn't do some wonder in front of him, but God said, Isaac, think, when did you born? How did you born? What happened in Genesis 22 and so on. நான் கடந்த வாரம் சொன்னேன், ஈசாக் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய தாயாரை இழந்த சமயத்தில் ஒருவேளை கவலையோடு சோர்வோடு காணப்பட்டிருந்த அந்த நேரத்திலே தேவன் உடனடியாக வந்த ஒரு அற்புதம் அந்த மாதிரி எல்லாம் செய்யாமல், ஈசாக்கே நீ எப்படி பிறந்தாய், உன்னுடைய பிறப்பு எப்படி இருந்தது, நீ எந்த சூழ்நிலையில் ஒரு அற்புதமாக இந்த உலகத்திற்குள்ளே வந்தாய், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நடந்த காரியங்களை நினைத்துப்பார் என்று அவனை சிந்திக்க வைத்தார். Think, யோசிக்க வைத்தார். Joshua was praying, God, you made me as a leader, but you didn't do anything before people so that people can understand and respect me. யோசுவா அவர்கள் நினைத்திருக்கலாம், தேவனே நீர் என்னை இந்த பெரிய கூட்டத்திற்கு தலைவனாக ஏற்படுத்தி விட்டீர், ஆனா நீர் என்னை கொண்டு எந்த விதமான அற்புதங்களையோ என்னை கொண்டு எந்த விதமான அசாத்தியமான காரியங்களையும் செய்யவில்லையே, இந்த ஜனங்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? But look at Moses. மோசேயை பாருங்க. Oh, done so many wonders and all the people are literally shivering before Moses sometimes. அநேக அற்புதங்கள் அவர் செஞ்சிருக்கிறார். பல நேரங்கள்ல ஜனங்கள் அவருக்கு முன்பாக நிற்கும்போது நடுங்குகிறார்கள். But you didn't do anything with respect to me. ஆனா எனக்கு நீங்க எதுவுமே செய்யலையே. And God's response, அதுக்கு தேவன் சொன்ன பதில், did you read whatever Moses had written? மோசே எழுதி கொடுத்த பிரமாணங்களை படித்திருக்காயா? Let me tell you, you just keep that in your heart and your mouth, that's enough. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இருதயத்திலும் வாயில இருந்தா மாத்திரம் போதுமையா? God had written this book. தேவன் இந்த புத்தகத்தை எழுதினார். And it's a profound manner written and given into our hands. இதை அற்புதமான விதத்தில் தேவன் எழுதி முழுமையாக நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார். You need to keep this book in your heart and this book in your mouth. That is the greatest ever possession that you can have. இந்த புத்தகத்தை நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாயிலும் வைத்திருப்பதே நாம் செய்யக்கூடிய இல்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாக்கியமான பொக்கிஷம். Okay, let me move quickly. அதுக்கு அடுத்த காரியத்திற்கு வெகு விரைவாக செல்கிறேன். So basically it's all about thinking. ஆகவே இது முழுமையாக சிந்தனையை குறித்தது. This Philippians chapter 4:8
No, we are going to deal that verse. Before we deal that verse, I would like to look at the context. நாம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த வசனத்திற்கு பின்புலத்த என்ன பகுதியில் அதை எழுதியிருக்காங்க என்பதை சொல்ல விரும்புகிறேன். So basically last week I said you need to think lovely. கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அன்புள்ளவைகள் எவைகளோ அதை நாம் சிந்திக்க வேண்டும். Of course there are 8 different things Paul wants us to keep thinking, and that has been said as finally. பவுலடிகளார் இதை குறித்து எழுதும்போது 8 காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கடைசியாக என்று சொல்லி இதை எழுதுகிறார். And out of the 8 stars, one star is glittering too much, and that star is the star of love. இங்க ஒரு 8 நட்சத்திரங்களாகவே கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த 8 நட்சத்திரங்களிலே மிக சிறந்த விளங்குகிற இல்ல பிரகாசிக்கிற நட்சத்திரமாக அன்பு காணப்படுகிறது. If you are able to think lovely always, all the other things will accompany with that. நீங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அன்புள்ளவைகளையே சிந்திப்பீர்கள் என்றால் மற்ற எல்லா காரியங்களும் அதனோடு தானாகவே சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம். Raise your hands if you're always having the thoughts of love. ஐயா, எப்பவுமே நான் அன்பா தான் சிந்திப்பேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. எந்த லவ்வா? எப்போ லவ் இல்லை? இப்போ. See, let me put it in this way. I said this in Bible study, but let me repeat it now. கடந்த வாரம் வேத ஆராய்ச்சியில் சொல்லியிருந்தேன், ஆனால் மறுபடியும் அதை சொல்ல விரும்புகிறேன். See, obviously when it comes to Christians, we have only 2 loves, right? ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நமக்கு 2 விதமான அன்பு தான். What? என்னது அது? 2 things. When it comes to love, only 2 things. அன்புனா 2 காரியம் தானே. என்னது? இதான் ரொம்ப டீச் பண்ணக்கூடாதுங்கிறது. நான் சொல்லாத சப்ஜெக்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாரு. லவ் காட், லவ் பீப்புள். தேவனை நேசிக்கணும், மனுஷர்களை நேசிக்கணும். ரைட்? எஸ் எஸ். ஸோ டுடே யூ ஆர் ஆல் கமிங் டு சர்ச் ஃபார் வாட்? இன்று நாம் எல்லாரும் எதற்காக சபைக்கு கூடி வந்திருக்கிறோம்? நேற்று திட்டினார், அதனால இங்கே வந்தோம்னா சொல்லிடாதீங்க. Why are we coming to church? எதுக்கு சபைக்கு வந்தோம்? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அதை தானே கேட்டுட்டு இருக்கோம். அப்போ அதான் ஆன்சராக இருக்கும். அடிச்சு விட்டுறலாம். கரெக்ட். எஸ், we are coming to church to love God. நாம் தேவனை நேசிக்கிறோம், அதனாலேயே சபைக்கு வருகிறோம். Correct translation. We came to church just because of our love in our master. நம்மளுடைய எஜமான் மேல் நாம் அன்பு கூறுவதனாலேயே நாம் சபைக்கு வருகிறோம். If you are coming late, that will tell you some different story. ஒருவேளை கொஞ்சம் தாமதமாக வரீங்கன்னா அது உங்களுக்கு வேற ஒரு காரியத்தை உணர்த்தும் நம்புறோம். புரிஞ்சா நான் சொன்னது? Do you understand? Even if the sermon is too long and it's taking a little bit more time, but still you are keep listening, that will tell you different story. ஒருவேளை பிரசங்க நேரம் கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொஞ்சம் அதிகமாக பிரசங்க நேரம் தாண்டி விட்டால் கூட தொடர்ந்து ஆர்வமாக நம்ம கவனிக்கிறோம்னா அது ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துகிறது. Because you love God. ஏன்னா நம்ம தேவனை நேசிக்கிறோம். பக்கத்துல சொல்லுங்க, we love God. You turn to your neighbor and say, நாம் தேவனை நேசிக்கிறோம். சொல்ல சொன்ன பாதி பேர் சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? சொல்லுங்க, we love God. Turn to your neighbor. So we are coming to church because we are in love with God. நாம் தேவன் மேல் அன்பு கூறுகிறோம், ஆகவே நாம் சபைக்கு வருகிறோம். Now just press the rewind button and think, how did you get ready inside the home before you come to church? இப்போ கொஞ்சம் உங்களுடைய இந்த நாளில் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி நீங்க சபைக்கு கிளம்புற அந்த சூழ்நிலை எப்படி வெகு விரைவா நீங்க கிளம்புன அந்த சமயத்தை காரியங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. How much you lavished love towards the people inside the home. உங்க வீட்டில் இருந்த ஒவ்வொருத்தர் மேல உங்க அன்பு எப்படி பிரவாகித்து காணப்பட்டது. பல்ல விளக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு பாரு, சீக்கிரம் எந்திரிச்சு கிளப்பலாம்ல எல்லாத்தையும். How much time you will brush your teeth? Please get up and immediately start. பாத்ரூம்ல எவ்வளவு நேரமா உட்கார்ந்திருக்கான் பாரு. How much time you will be there in the bathroom? Hey, don't ask me how do you know all that and which house. ஐயா, இது எந்த வீடு, எப்போ நடந்துச்சுலாம் கேட்காதீங்க. See, love the people. ஜனங்களை நேசிக்கிறோம்ல. In order to love God, we couldn't even love people. தேவனை நேசிக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனா நம்ம கூட இருக்கிற ஜனங்களை நாம் நேசிக்கலவே. But Paul says, ஆனால் பவுல் சொல்லும்போது in your mind, உங்கள் சிந்தனைகளிலே you need to keep on thinking about love. இந்த அன்பை குறித்து தொடர்ச்சியாக நாம் எண்ண வேண்டும். How much I can love God. எந்த அளவுக்கு நான் தேவனை நேசிப்பது. In what ways I need to love God. எந்த வழிகளில் நான் தேவனை நேசிப்பது. What are all the ways I can love more people. இன்னும் எந்தெந்த வழிகளில் நான் ஜனங்களை அதிகமாக நேசிப்பது. How can I increase the intensity of my love towards people and God. ஜனங்களை நான் நேசிக்கிறதையும் தேவனை நான் நேசிக்கிறதையும் இந்த அளவை இன்னும் அதிகமாக எப்படி உயர்த்துவது. Paul, this is too much.
பவுலடிகளாரே இது ரொம்ப கஷ்டம் யா. You are asking too much. நீங்க கேக்குறது ரொம்ப அதிகம். How can I do that? எப்படி நான் செய்வது? Then Paul says, அதற்கு பவுல் சொல்கிறார், Pushparaj, ஐயா, have you become a matured Christian? ஒரு தேர்ச்சி அடைந்த விசுவாசியாக கிறிஸ்தவனாக மாறிவிட்டாயா? விசுவாசத்துல கொஞ்சம் முதிர்ச்சி வந்திருக்கா உனக்கு? Have you gone matured in your faith? Oh, if you are a mature Christian, then this is how you will think. ஒரு தேர்ச்சியுள்ள கிறிஸ்தவனா நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இப்படிதான் நீங்க சிந்திப்பீங்க. Okay, then next question. அப்பனா இன்னொரு கேள்வி அங்க வருது. How can I attain that maturity? இந்த தேர்ச்சியுடைய நிலைமையை நான் எப்படி அடைவது? Don't think that it's another sub series. இது ஏதோ இன்னொரு உபத்தொடர் ஆரம்பிச்சிட்டாங்க நினைச்சிராதீங்க. Today we'll finish it today. இன்னைக்கு முடிக்க முயற்சிக்கிறோம். Basically, if you are a mature Christian, then you will be able to think all 8 things, or else you will not be able to think all the 8 things. ஒரு தேரினல முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவராக நாம் இருந்தோம் என்றால் இந்த 8 காரியங்களை குறித்து சிந்திக்க நம்மளால முடியும். ஒருவேளை இந்த சிந்திக்க முடியலனா அது என்ன சொல்லுதுன்னா இன்னும் நாம் தேர்ச்சி அடையவில்லை என்று. 5 things. 5 காரியங்கள். Quickly. வெகு விரைவாக. What Paul is talking about when it comes to spiritual maturity. ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறித்து பவுலடிகளார் எழுதும்போது என்னென்ன காரியங்களை குறிப்பிடுகிறார்? Turn your Bible to Philippians chapter 4. உங்கள் வேதாகமங்களை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I'm not going to move anywhere, but just we are going to study the first 8 verses. வேறு எந்த பகுதிக்கும் நாம் செல்ல போவதில்லை. இந்த 8 வசனங்களுக்குள்ளே நாம் தியானிக்க போகிறோம். Are you all with me? என்னோட இருக்கிறீங்களா? Yes. அப்படி இல்லைன்னா உங்களை கொண்டு வரணும். Hallelujah. Okay, let's do a quick Bible study. வெகு விரைவாக இந்த பகுதியில் ஒரு வேத ஆராய்ச்சி பண்ண போறோம். The first verse. முதல் வசனம். Sorry, the second verse. மன்னிக்கவும், இரண்டாவது வசனம். This passage, Paul is talking about how a Christian can attain spiritual maturity in an indirect way. பவுலடிகளார் இந்த பகுதியில் ஒரு கிறிஸ்தவன் எப்படி விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைவது என்ற காரியத்தை ஒரு இன்டைரக்டா எதிர்மறையாக சொல்லுகிறார். See, if you have got maturity, your actions will be matured. நீங்கள் முதிர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய செயல்கள் எல்லாம் முதிர்ச்சியுடையதாக காணப்படும். If you want to have your actions to be matured, your thought patterns first have to be matured. உங்களுடைய செயல்கள் எல்லாம் முதிர்ச்சியுடைய செயல்களாக காணப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம் முதிர்ச்சியுடைய சிந்தனை ஓட்டங்களாக இருக்க வேண்டும். And I'm asking Paul, I don't understand till then. பவுலடிகளார் எனக்கு இதுவரைக்கும் நல்லா புரியுது. Now how do arrive that? ஆனா இது இந்த காரியத்தை எப்படி செய்வது? Okay, Pushparaj, read from the second verse. ஐயா, இரண்டாவது வசனத்துல இருந்தே வாசிச்சு பாருங்க. I'm addressing some problems. நான் சில தவறுகளை இல்ல பிரச்சனைகளை இங்க எழுதி இருக்கிறேன். I'm giving some suggestions. அதற்கு சில சிபாரிசுகளை கொடுக்கிறேன். If you understand all these things, obviously you will end up in maturity and you will keep thinking only all these 8 things. இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களால ஒரு தேறின ஒரு மனுஷனுடைய சிந்தனை போல தேறின சிந்தனையுடையவராக காணப்பட முடியும். Let's read the second verse. ஆகவே இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறோம். I entreat Euodia and I entreat Syntyche to agree in the Lord. Yes, I ask you also to companion and so on. கர்த்தருக்குள் ஒரே சிந்தனையா இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்தேகியாளுக்கும் புத்தி சொல்கிறேன். So basically this is they believe that these are all two females. இதை எப்படி வேத ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்கன்னா இது ஒரு 2 பெண்களாக இருக்க வேண்டும். Because these are all from Philippian church. ஏனென்றால் இவர்கள் பிலிப்பு சபையில் இருக்கிறார்கள். If you read Acts chapter 16, when Paul has got the call of Macedonia, he went to this particular place. நாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது நமக்கு நினைவிருக்கும் நம்புறேன், பவுலடிகளாருக்கு அன்று மக்கதோனியா அந்த அழைப்பு வந்தபோது அவர் இந்த இடத்திற்கு வருகிறார். And he came to Macedonia and he couldn't find any synagogue. If you have at least 10 Jewish family, then only you will have synagogues. There is not even 10 Jewish families, so there was no synagogue. பவுலடிகளார் மக்கதோனியா பட்டணம் வந்தபோது மக்கதோனியா பட்டணத்திலே எந்த ஒரு தேவனுடைய ஆலயத்தையும் ஜெப ஆலயத்தையும் அவரால் பார்க்க முடியல. எந்த பட்டணத்துல எல்லாம் ஒரு 10 யூத குடும்பங்கள் இருக்கிறதோ அந்த பட்டணத்தில் ஒரு ஜெப ஆலயம் நிச்சயமாகவே இருக்கும். ஆகவே பவுல் இங்க வரும்போது இந்த மக்கதோனியா பட்டணத்தில் 10 யூதர்களும் இல்லாததினாலே ஜெப ஆலயம் இல்லை.
So there are few people, they are worshiping the Lord in the river bank. ஆகவே ஒரு சிலர் என்ன செய்றாங்கன்னா அந்த ஆற்றின் அருகாமையிலே அந்த கரையில இருந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். மகளிர் கூட்டம். In fact, that was a women's crowd. So here Paul went and got Lydia. அந்த இடத்துல தான் பவுல் சென்று லீதியாளுடன் பேசுகிறார். So scholars are connecting to that and they said maybe these are the two women. ஆகவே வேத ஆராய்ச்சியாளர்கள் அதனோடு இதை தொடர்புபடுத்தி இந்த இருவரும் பெண்களாக இருக்கலாம் என்கிறார்கள். Some would have argued like that the second one was the husband, maybe the first one was the wife, whatever it may be. ஒரு சிலர் சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா அந்த இரண்டாவது பேர் கணவனாக இருக்கணும், முதல் பேர் இருக்கவங்க மனைவியா இருக்கலாம் என்கிறார்கள். அது எப்படியாவது இருந்து போட்டும், whatever it is, அது எப்படி இருந்தாலும் two சரி, persons, ரெண்டு பேர் இருந்தாங்க inside the church, சபைக்குள்ளாக preaching the gospel, சுவிசேஷத்தை பிரசங்கித்து, doing the ministry, ஊழியத்தை செய்து, but they do have the disagreement. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் இருந்தது. Disagreement, வேறுபாடு இருந்தது. அவர்களுக்குள்ள ஒரு வேறுபாடு இருந்தது. Same church, ஒரே சபைதான், same ministry, ஒரே ஊழியம் தான், same God, ஒரே தேவன் தான், same body, ஒரே சரீரம், same spirit, ஒரே ஆவியானவர், so same Christian theology, ஒரே கிறிஸ்தவ கோட்பாடுகள், same church but still two different perspective. ஒரே சபை ஆனால் இரண்டு விதமான கண்ணோட்டங்கள். And Paul said, அப்பொழுது பவுல் hey சொல்கிறார், guys, if you want to attain that spiritual maturity, எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இந்த தேறின கிறிஸ்தவர்களுடைய நிலையை அடைய வேண்டும் என்றால், if you want to keep thinking only that 8 things, இந்த 8 காரியங்களை குறித்து மாத்திரம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்றால், let me tell you what all the things has to be corrected. நான் எந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். Hey, all these two persons, எனக்கு அன்பான இந்த இரண்டு நபர்களே, hey, look at the common enemy. உங்களுக்கு காணப்படுகிற பொதுவான சத்துருவை சிந்தித்து பாருங்கள். Don't focus on the disagreements between you. உங்களுக்குள்ள காணப்படுகிற இந்த வேறுபாடுகள்ல முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. You guys are deacons kind of things. நீங்கள் ரெண்டு பேரும் இந்த சபையின் கண்காணிகளாக I could இருக்கிறீர்கள். remember your names when I talk about this church. இந்த சபையை குறித்து எழுதும்போது சிந்திக்கும் போது உங்கள் இருவரின் பெயர்களும் நினைவுக்கு வருகிறது. How much agreement you have. எந்த அளவுக்கு நீங்கள் ஒற்றுமையா இருந்தீர்கள். Okay, don't argue. நீங்க இப்போ உங்களுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். Don't have the dispute. உங்களுக்குள்ள பிரிவினை வேண்டாம். It will become a stumble block for the weaker believer. புதிதாக வருகிற ஒரு விசுவாசிக்கு இது ஒரு தடைக்கல்லாக மாறிவிடும். And also it will become a cherishable moment for the enemy. அதே போல சத்ருவானவனுக்கு இது விருந்து போன்ற ஒரு சுகமளிக்கும் செய்தியாக இருக்கும். Come into unity. ஒற்றுமையாக இருக்க பழகுங்க. Have the reconciliation. உங்களுக்குள்ள ஒப்புரவாகுங்க. My dear friend, எனக்கு அன்பான நண்பரே, if you want to think that 8 different things, இந்த 8 காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் if you என்றால், want to become a mature spiritual Christian, ஒரு தேறின குணமுடைய கிறிஸ்தவனாக மாற வேண்டும் the என்றால், very first quality that you need to have, நமக்கு இருக்க வேண்டிய முதலாவது குணாதிசயம் be the mind of reconciliation. ஒப்புரவாகும் மனமுடைய குணம், சிந்தனை இருக்க வேண்டும். You just rewind, you check your mind. கொஞ்சம் உங்க சிந்தனை யோசிச்சு பாருங்களேன். There are so many people in your family, they are also Christians. உங்க குடும்பத்திலேயே கிறிஸ்தவர்களாக அநேகர் இருக்கலாம். They also have got saved by the same blood of Jesus Christ. அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இதே இரத்தத்தினால தான் ரட்சிக்கப்பட்டாங்க. But still you will not talk to him. ஆனா நம்ம அவங்கள்ட்ட பேச மாட்டோம். அப்படி யாருமே இல்லைன்னா கையெழுத்துக்கு ஒரு அழியில சொல்லுங்க. If there is nobody like that, maybe you can raise your hand and say hallelujah. நீங்க பாருங்க பிரதர், இந்த சம்பந்தம் இல்லாம ரெக்கன்சிலேஷன் பத்திலாம் என்கிட்ட பேசாதீங்க. நம்மகிட்ட ஊர்ல நமக்கு பிரச்சனை இருக்கிறவங்க எவனுமே கிடையாது பிரதர். எல்லாரோட ரெக்கன்சிலேஷன், ஏன் பிசாசே வந்தோட ரெக்கன்சில் ஆயிரும்னா பார்த்துக்கிடுங்களேன். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? Brother, you don't need to talk about this reconciliation to me. The oppuravagudalla, there is no one with whom I have a fight in the entire area. Even with the enemy, even with Satan, I am able to have a reconciliation. So we became a Christians, have a very good fight with our husbands or wife with a spouse, and we come to the same church, sitting next to each other, and we'll worship the same God with all the same spirit. நம்ம ரொம்ப நல்ல கிறிஸ்தவங்க. எப்படின்னா, கணவனுக்கும் மனைவிக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்கும். ஆனா அதே கணவனும் மனைவியும் சேர்ந்து வந்து சபையில பக்கத்துல உட்கார்ந்து அதே ஆராதனை, அதே தேவன், அதே ஆவியானவரை சந்தோஷமா ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவங்க நீங்க. Let me tell you one incident from the history. வரலாற்றில் இருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். Very big incident. No, I may not have time to narrate everything, but I'll just try to do my best. அது ஒரு மிகப்பெரிய சம்பவம், முழுவதும் சொல்ல நேரம் இருக்காது. ஆகவே என்னோட முடிந்ததை சொல்கிறேன். In the 16th century, 1592, 1592 வருடம், 16ஆம் நூற்றாண்டிலே,
and to 1598. அதிலிருந்து 1598 வருடம் வரைக்கும் Japan invaded Koreans. இந்த ஜப்பானியர்கள் இந்த கொரிய தேசத்தை ஆக்கிரமித்தார்கள். Japan was so brutal and ruthless. அந்நாட்களிலே இந்த ஜப்பானியர்கள் மிகவும் கொடியவர்களாக எந்த இரக்கமும் காண்பிக்காதவர்களாக இருந்தார்கள். The brutality of Japanese was so mad. அந்த கொடூரமானது மிகவும் மூர்க்கம் உள்ளதாய் காணப்பட்டது. They kicked the women on the stomachs and they did all the nonsense with young children and women. அவங்க பெண்மணிகளாக இருந்தால் அவங்களுடைய வயிற்றிலே மிதித்து பெண்மணிகளிடம் குழந்தைகளிடம் எல்லா விதமான தவறான செய்கைகளையும் செய்திருந்தார்கள். They ejected all foreign missionaries. வெளிநாட்டிலிருந்து வந்த எல்லா மிஷனரிகளையும் அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். They shutting down all the churches to shut down Christianity. எல்லா சபைகளையும் மூட செய்து கிறிஸ்தவத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று முயற்சித்தார்கள். They refuse all the approvals with respect to churches, and if you go for the approval they'll put you in prison. சபைக்கு திறப்பதற்கு நீங்கள் ஒரு அனுமதிக்காக சென்றால் அதற்கான எல்லா அனுமதியும் மறுக்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் சபை அனுமதி என்று நீங்கள் சென்றாலே உங்களை சிறைச்சாலையில் அனுப்புவார்கள். Many key Christian spokesmen they were prisoned. அநேக கிறிஸ்தவ பேச்சாளர்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அப்பொழுது சிறைச்சாலையில் இருந்தார்கள். But one little pastor, அங்க ஒரு சிறிய போதகர் இருந்தார். he persistently entreated the local Japanese police. Persistently entreated, good rapport with the police. அங்க இருந்த ஒரு சிறிய போதகர் தொடர்ச்சியாகவே அங்க இருந்த அந்த இடத்திற்குட்பட்ட அந்த லோக்கல் ஜப்பான் போலீஸ்காரரோடு ஒரு நல்ல உறவில் காணப்பட்டார். He has his own plan. அவருக்கு மனதுக்குள்ள ஒரு திட்டம் இருந்தது. If you have a good rapport with this police department, one day I will get the approval to open my church. ஒருவேளை இந்த காவல்துறை அதிகாரிகளோடு எனக்கு ஒரு நல்ல உறவு இப்பொழுது காணப்பட்டால் ஒரு நாளிலே என்னுடைய சபையை திறப்பதற்காக அனுமதி கொடுக்கலாமே. His dream came true. அவருடைய கனவு நினைவானது. One day he got the permission. அதற்கான அனுமதியும் கிடைத்தது. He with all his happiness he just opened the church. மிகவும் களிப்போடு அந்த சபையை திறந்தார். Oh, very early morning he opened the church. அதிகாலையிலே சபை திறக்கப்பட்டது. All the committed Christians heard this message from all over the place. They are all just flooded towards the church. கர்த்தருக்காக ஊக்கமாக நிற்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த செய்தியை கேட்டபோது எல்லா இடங்களிலும் இந்த செய்தி பரவியது. மிக வேகமாக விரைந்தோடி சபைக்கு வந்தார்கள். Because they were starving for to worship God. ஏனென்றால் அவர்கள் தேவனை ஆராதிக்க வாய்ப்பு கிடைக்காதா என்று பசியோடு தாகத்தோடு இருந்தார்கள். The church was fully packed. ஆகவே சபை நிரம்பி காணப்பட்டது. And they started singing. அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். They completely forgotten that Japanese are already invaded the land. அவர்கள் தங்களுடைய நாட்டை ஏற்கனவே இந்த ஜப்பானியர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்ற காரியத்தை மறந்து அஞ்சு ஆர்ப்பரித்தார்கள். So basically Koreans were good in singing. பொதுவாகவே இந்த கொரிய நாட்டில் இருக்க அந்த ஜனங்கள் பாடுவதில் சிறந்தவர்கள். So the sanctuary was a wooden sanctuary. அந்த அவங்களுக்கு வந்திருந்த அந்த ஜெப ஆலயம் அது மரப்பலகைகளால் செய்யப்பட்ட ஒரு ஆலயம். So they were singing the song after song after song. They were keep on singing, enjoying the presence of God. ஆகவே அவர்கள் பாடல்களை பாட ஆரம்பித்தார்கள். ஒரு பாடல், இரண்டு பாடல் என்று தொடர்ச்சியாக பாடல்களை பாடி தேவனை ஆராதித்து அதை அந்த நேரத்தை சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். They forgot the reality and they are simply worshiping God. அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தார்களோ அதை மறந்து தேவனை ஆராதித்தார்கள். While they were worshiping inside the church, they locked outside the church. அவர்கள் சபைக்கு உள்ளாக தேவனை ஆராதித்த போது வெளியே இருந்து அந்த சபையின் கதவு பூட்டப்பட்டது. And the Japanese they poured out kerosene all over the church. அங்க இருந்த அந்த ஜப்பானியர்கள் அந்த சபையை சுற்றிலும் எண்ணெயை ஊற்றி விட்டார்கள். So full this is a wooden sanctuary, it is just soaked with kerosene. அந்த சபையானது மரப்பலகைகளால் செய்யப்பட்ட சபை. அந்த சபை இப்பொழுது முற்றிலுமாக எண்ணெயால அது நனைக்கப்பட்டிருந்தது. I read this story just at least 10 to 15 years back. இந்த சம்பவத்தை குறைந்தபட்சம் ஒரு 10 இல்ல 15 வருடங்களுக்கு முன்பாக நான் வாசித்தேன். Today morning, yesterday night when I was preparing this sermon, this incident came to my mind. நேற்று இரவு இன்றைக்கான செய்தியை தயார்படுத்தி கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. Even though I knew the story, but when I was reading this, I was literally felt to cry.
எனக்கு இந்த சம்பவம் ஏற்கனவே நான் அறிந்திருந்தாலும் நேற்று இதை வாசிக்கும் போது எனக்கு அதை வாசிக்கும் போது அழ வேண்டும் என்று தோன்றியது. The pastor realized what's happening all around. அந்த போதகருக்கு புரிந்து விட்டது சுற்றிலும் என்ன நடந்து I கொண்டிருக்கிறது. was thinking, I'm also a pastor, but look at the attitude of that pastor. அப்ப நான் யோசிச்சேன், நானும் ஒரு போதகர் தானே, ஆனால் அந்த போதகருடைய மன ஓட்டம் எப்படி இருந்தது? He realized that we are caught up. அவருக்கு புரிந்தது நாம அகப்பட்டு விட்டோம். Just imagine his mindset. கொஞ்சம் அவருடைய மன ஓட்டனை சிந்தனை யோசிச்சு He பாருங்க. was entreating all the police officers with having this idea in his mind. அவர் எல்லா காவல்துறை அதிகாரிகளிடம் ஒரு நல் உறவை ஏற்படுத்தி கொண்டதின் ஒரே நோக்கம் இந்த சம்பவம், இந்த சபைக்காகவே. He was cherishing because that unimaginable incident come to pass, the approval to worship the Lord. அவங்க நினைத்திராத, கிடைக்காது என்று நினைத்த அந்த அனுமதி, தேவனை ஆராதிக்க கிடைத்த அந்த அனுமதி வந்தபோது எவ்வளவு சந்தோஷமும் களிப்பும் அந்த மனதில் இருந்தது. But now, ஆனா இப்போ that good pastor knew it was an end. அந்த நல்ல போதகர் உணர்ந்தார், இது முடிவின் நேரம். All the congregation was inside. முழு சபையும் உள்ள இருக்கிறது. They lit the fire. வெளியே அங்கு தீயை வைத்தார்கள். The sanctuary started, soaked by flames. அந்த சபை முற்றிலும் தீயால் எரிந்து கொண்டிருந்தது. They started singing the hymns. அப்பொழுது ஒரு கீர்த்தனையை பாடினார்கள். அண்டை ஆண்டவரே, come near to Lord. உம்மண்டை ஆண்டவரே என்ற ஒரு கீர்த்தனை பாடல். And he keep on singing at the cross, at the cross. அதை தொடர்ந்து சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் என்ற கீர்த்தனையை பாடினார்கள். The pastor mentally preparing the congregation to go to heaven. அந்த போதகர் அங்கிருந்த எல்லா சபை மக்களையும் நாம் பரலோகத்திற்கு செல்கிறோம் என்பதற்கு அவருடைய மனதை பக்குவப்படுத்திக் கொண்டிருந்தார். Everybody is holding the hands, those standing next to them. ஒவ்வொருத்தரும் தங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரங்களை பற்றிக்கொண்டு, few of them tried to jump over the window, but it was no, they got shot from outside. ஒரு சிலர் அங்கிருந்த ஜன்னல்கள் வழியாக வெளியே குதித்தோடி தப்ப முயன்ற போது அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகளால் சுடப்பட்டார்கள். The cruel incident has been now happened, and all these people were in fire and being becoming ashes, while all the Japanese were rejoicing over it. அந்த கொடூரமான சம்பவம் அப்பொழுது நடந்தேறியது. இங்கே இருந்த எல்லா கிறிஸ்தவர்களும் அந்த தீயினாலே சுட்டு எரிக்கப்பட்டு கொண்டு உயிரை இழந்து கொண்டிருந்த போது சுற்றி இருந்த அந்த எல்லா ஜப்பான் காவல்துறையினரும் அப்ப குதூகலமாக சந்தோஷமாக நின்று கொண்டிருந்தார்கள். By saying this, the pastor was keep on singing, "Alas, did my Savior bleed, and did my sovereign die at the cross, where when I first saw the light, and the burden of my heart rolled away." அந்த நேரத்தில் அந்த போதகர் இந்த காரியம் நடந்து கொண்டிருந்தாலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் பாட ஆரம்பித்தார். அந்த சிலுவை அண்டையில் என் மீட்பர் எனக்காக இருக்கிறார், அவர் எனக்காக மரித்தார், நான் சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கிறேன் என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தார். I'm just thinking, will I do that same? அப்ப நான் யோசிக்கிறேன், நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இதை நான் செய்வேனா? Let me challenge you, would you do the same? உங்களுக்கு முன்பாக ஒரு சவாலை வைக்கிறேன், நீங்கள் செய்வீர்களா? Same blood, அதே ரத்தம் தானே, same cross, அதே சிலுவை தானே, same Spirit of God, அதே ஆவியானவர் தானே, same scripture, அதே வசனம் தானே. would you do that? நாம் செய்வோமா? Would I do that? நான் செய்வேனா? But the pastor did. ஆனா அந்த போதகர் செய்தாரே. Everybody is born into ashes. அங்கிருந்த எல்லாரும் தீக்கிரையாகி சாம்பலானார்கள். They have a monument built in that place. அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டது. So many years are gone by. அநேக வருடங்கள் கடந்தோடியது. 1972, 1972வது வருடம். a few pastors, ministers of God and believers, they traveled from Japan to Korea. ஒரு சில ஊழியர்களும் போதகர்களும் விசுவாசிகளும் ஜப்பான் தேசத்திலிருந்து இந்த கொரிய பட்டணத்திற்கு அவர் பிரயாணப்பட்டு வந்தார்கள். They traveled all around. அவங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாங்க. When they came to this place, கடைசியாக இந்த இடத்திற்கு வந்தபோது they understood the error their forefathers have done. தங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறை அவர்கள் புரிந்தார்கள். What a brutal murder it is. எவ்வளவு கொடூரமான கொலை சம்பவம். It's a kind of Holocaust. இது கிட்டத்தட்ட ஒரு இனப்படுகொலை மாதிரி. But they felt so bad. அவர்கள் அதை நினைக்கும் போது அவர்களுக்கு ரொம்ப
கஷ்டமாக இருந்தது. Long story short, பெரிய கதை சுருக்கமா they சொல்றேன். went back மறுபடியும் சொந்த ஊருக்கு சென்றார்கள். and they raised money. அங்கிருந்து அவர்கள் பணத்தை திரட்டினார்கள். 10 million yen. 10 மில்லியன் அந்த நாட்டிற்குரிய yen என்னப்பட்ட பணத்தை சேகரித்தார்கள். Approximately $25,000 in those days. அந்நாட்களிலே கிட்டத்தட்ட 25,000 US டாலர்ஸ் அது. They came. மறுபடி வந்தாங்க. They built a temple in the same place. அதே இடத்துல இன்னொரு தேவாலயத்தை கட்டி எழுப்பினார்கள். And they inaugurated. அந்த தேவாலயத்தை திறப்புலா நடந்தது. All Koreans have come. இந்த கொரிய பட்டணத்துல இருந்து எல்லாரும் வந்தார்கள். These Japanese were also inside the church. அதே நேரத்துல சபைக்குள்ளாக இந்த ஜப்பான் நாட்டு மக்களும் இருந்தார்கள். They are worshiping one God. ஒரே தேவனை They ஆராதிக்கிறார்கள். are worshiping just one spirit. ஒரே ஆவியானவரை They ஆராதிக்கிறார்கள். are worshiping that one son. அந்த ஒரே குமாரனை They are ஆராதிக்கிறார்கள். worshiping in one church. ஒரே சபையில் ஆராதிக்கிறார்கள். But as two parties. ஆனால் ரெண்டு கூட்டமாக. These Koreans couldn't forget what these Japanese have done. இந்த கொரிய நாட்டு மக்களாலே இந்த ஜப்பான் நாட்டு மக்கள் செய்த இந்த கொடூரத்தை மறக்க முடியவில்லை. And this Japanese couldn't reconcile with them because they are just soaked with their guilt conscience. அதே போல இந்த ஜப்பானிய நாட்டு மக்களாலும் இந்த கொரிய நாட்டு மக்களோடு ஒப்புரவாக முடியவில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு அவர்களுக்குள் இருந்தது. The service has to come to close. இப்பொழுது ஆராதனை முடியும் சமயம். They have to conclude the service. அந்த ஆராதனை முடிக்க வேண்டிய நேரம். In one building but two congregations, Japanese and Koreans worship that one God. ஒரே சபை கட்டிடம் ஆனால் இரண்டு கூட்டமாக ஜப்பானியர்கள் தனி பிரிவினையாகவும் கொரியர்கள் தனி பிரிவினையாகவும் ஒரே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். They couldn't reconcile the situation. அவர்களால் இந்த ஒப்புரவாகுதல் அந்த நேரத்தில் பண்ண முடியல. They didn't want to end the service without done that reconciliation. ஆனாலும் ஒப்புரவாகாமல் அன்று சபை ஆராதனையை முடிக்க கூடாது என்று அவங்க யோசிச்சாங்க. They started singing the same song. அதே கீர்த்தனையை மறுபடியும் பாடினார்கள். Come near to Lord. உம்மண்டை கர்த்தரே. Come near to Lord enter him. The song is almost over. அந்த பாடல் முடிய போகுது. Then they started singing at the cross. அதை தொடர்ந்து சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் என்ற பாடல். And one Japan believer, அப்பொழுது ஒரு ஜப்பான் நாட்டு விசுவாசி, he went voluntarily. அவர் தன்னால்வர்களாக எழுந்து சென்று he hold the hands of the Korean believer. ஒரு கொரிய நாட்டு விசுவாசியின் கரங்களை And he பற்றி said, please forgive us. அவர் சொன்னார், எங்களை மன்னித்து விடுங்கள். Please forgive us. எங்களை மன்னியுங்கள். Let's reconcile. நாம் ஒப்புரவாகுவோம். They hugged each other. அவர்கள் அரவணைத்து When they saw this, அதை மற்றவர்கள் பார்த்தபோது one by one, ஒவ்வொருத்தராக everybody started reconciling with each other. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரோடு மனம் ஒப்புரவாகுதலை கடைபிடித்தார்கள். That grudge among the nation, the wall has broken down. இரண்டு நாடுகளுக்கு இடையே காணப்பட்ட பிரிவினையின் சுகர் அப்பொழுது தகர்ந்தது. The Japanese tear of repentance, அந்த ஜப்பானியரின் கண்களில் மன வருத்தத்தின் கண்ணீர்கள், and Korean tears of forgiveness. அதேபோல கொரிய நாட்டு மக்களின் கண்களில் மன்னிக்கும் கண்ணீர்கள். These two mingled. இருவரும் இணைந்து, And this has shattered the wall of grudge. And they have done the reconciliation. அவர்களுக்குள் காணப்பட்ட கோபமும் பிரிவினை மாதுமாகிய அந்த சுவர் தகர்ந்து அவர்கள் ஒப்புரவானார்கள். My dear friend, எனக்கு அன்பான நண்பர்களே, started in 1592 to 98. 1592 வருடத்திலிருந்து 1598 வருடத்தில் ஆரம்பித்த பிரச்சனை இது. Reconciled 1972. ஆனால் ஒப்புரவானது 1972 வருடம். Now they are eligible to worship that one Lord with one mind, like Christ-like mind. இப்பொழுது அவர்கள் ஒரே தேவனை ஒரே சிந்தனையோடு கிறிஸ்துவின் சிந்தனையோடு ஆராதிப்பதற்கு தகுதியுடையவர்களாக மாறுகிறார்கள். I challenge you. ஒரு சவாலா இத சொல்றேன். Do you have that one mind? அந்த ஒரே சிந்தனை இருக்குதா? You just think. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. There are so many people, let me put it this way. There are so many people in the body of Christ, but they'll never interact with the body of Christ. அநேகம் பேர் கிறிஸ்துவின் சரீரத்திலே இருக்கிறோம், ஆனால் சரீரத்தில் இருக்கிற இன்னொருவரோடு நாம் பேசுவதில்லை. Look at the church today. சபையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Divided by denominations, சபை பிரிவுகளாலே பிரிந்து கிடக்கிறோம். divided by doctrines, சபை கோட்பாடுகளாலே பிரிந்து கிடக்கிறோம். divided by caste.
ஜாதி நிமித்தம் பிரிந்து divided கிடக்கிறோம், by money, பணத்தினாலே பிரிந்து கிடக்கிறோம், divided by status, அந்தஸ்தினாலே பிரிந்திருக்கிறோம், and so many things, but still keeping ourselves divided. அநேக காரியங்கள் இதெல்லாவற்றினாலும் தொடர்ந்து நாம் பிரிந்திருக்கிறோமே. Paul is asking, பவுலடிகளார் சொல்கிறார், you want to become a mature Christian? ஒரு தேறின கிறிஸ்தவனாக மாற You want to வேண்டுமா? think lovely? ஒரு அன்புள்ளவைகளை சிந்திக்க You வேண்டுமா? want to think right? நீதி உள்ளவைகளை சிந்திக்க You வேண்டுமா? want to think pure? கற்புள்ளவைகளை சிந்திக்க If வேண்டுமா? you want to think all the 8 good things, இந்த 8 காரியங்களை சிந்திக்க வேண்டும் என்றால் come to this spiritual maturity. ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நாம் வர வேண்டும். My dear friend, எனக்கு அன்பான நண்பர்களே, can you boldly climb in front of God? Can you boldly proclaim, I am having one mind with all the people, those who are in the body of Christ? உங்களால தேவனுக்கு முன்பாக நின்று தைரியமா சொல்ல முடியுமாயா, என்னிடத்துல இந்த சபையில் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிற எல்லாரோடும் ஒரே மனதும் ஒரே சிந்தனையோடு நான் இருக்கிறேன்னு? Let's work on it to attain that maturity. நாம் இந்த இடத்துல நம்மளை நாமளே சோதித்து அதை சரி செய்ய முயற்சி செய்து அந்த முதிர்ச்சி அடைய வேண்டும். I do understand, we cannot mingle or mix with certain people, those who can influence us and our faith. எனக்கு புரிகிறது, ஒரு சிலரோடு நம்மளுடைய விசுவாசத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை முறை மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தி தவறான வழியில் நம்மளை வழி நடத்துகிற சிலரோடு நாம் கலந்திருக்க முடியாது என்பதை நான் அறிவேன். I do understand that. அது எனக்கு புரியுது. But apart from that, ஆனால் அது இல்லாமல் is your conscience clear that you have reconciled with everybody? உங்க மனசாட்சியிலிருந்து உங்களால சொல்ல முடியுமாயா, மற்ற எல்லாரோடும் நான் ஒப்புரவாகி விட்டேன்? Still, if you have anybody in your mind like, I will not talk to that person, this person, let me tell you, maybe today let your tears of repentance and your heart of forgiveness will resolve the problem. Amen. ஒருவேளை இந்த நாளில் உங்கள் இருதயத்தில் இன்னும் நான் இவரோட பேச மாட்டேன், நான் இந்த மனிதரோட பேச மாட்டேன், அப்படி ஏதேனும் காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஐயா, இன்று அந்த மன வருத்தத்தின் கண்ணீர்களும் அந்த மன்னிக்கும் இதயமும் உங்களுடைய இதயத்தில் இருந்து உண்டாகும் அந்த எல்லா கசப்பையும் மாற்றட்டும். அது தேவனே செய்வாராக. ஆமென். ஆமென். கேட்கல அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமென்னா நீங்கள் கேட்க சொன்னீங்க நாங்களே சொல்லிட்டேன் அப்படி கூட. ஆமென் என்ன அர்த்தம் தெரியுமா? That is how it should be. When we say amen, it means that அப்படியே ஆக கடவுது. Okay, the second one. இரண்டாவது காரியம், At the same passage, அதே பகுதியில் Philippians chapter 4 verse 4. 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். Joy. சந்தோஷம். It says rejoice in the Lord always. Again I will say rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் Are சொல்லி. you all happy? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all happy? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் இப்போ என்னங்க கேட்டேன்? ஆர் யூ ஆல் ஹாப்பின்னு தானே கேட்டேன். சந்தோஷமாக இருக்கிறவங்கள கையை தூக்கி அழிலே சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் சோகமாக இருக்கவங்களும் சொல்லிடுங்க. அப்போ கொஞ்சம் பேருக்கு காது கேட்கல போல இருக்கு. ஆர் யூ ஆல் ஹாப்பி? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்போ சந்தோஷமாக தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் when problem comes, ஒரு பிரச்சனை வரும்போது, when your boat on the storm, உங்களுடைய படகு சுறாம ஒரு பெரிய காற்றாலில் அழிக்கடிக்கப்படும் போது, have you remembered couple of weeks back we study Acts chapter 27? ஞாபகம் இருக்குதா? ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். The ship was about to wreck. அந்த கப்பல் சேதம் ஆகும் சமயம், But look at the mentality of that one person, Paul, and the rest of the 276 people. அந்த சூழ்நிலையில அங்கிருந்து ஒரு மனிதனாகிய பவுலுடைய சிந்தனை எப்படி இருந்ததையும் அதன் மூலமாக அந்த மற்ற 276 ஜனங்களுடைய சிந்தனையை நாம் தியானித்தோமே. See, when it comes to joy, Christians, we don't even use the word enjoy. இந்த சந்தோஷம் வரும்போது நம்ம ஆங்கிலத்தில் இந்த என்ஜாய்மெண்ட்ங்கிற வார்த்தையை பல யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கே யாராவது செம்ம என்ஜாய்மெண்ட் போல இருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்களேன், உடனே பாசிட்டிவா யோசிக்க மாட்டோம். You go and ask somebody, hey, you have so much enjoyment, definitely he will not see you in the good way. But Paul, he was in the prison. ஆனால் பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். Writing to the church. சபைக்கு எழுதுகிறார். And telling to the church. சபைக்கு சொல்ற காரியம் என்ன சர்ச் ஒரே என்ஜாய்மெண்ட் போல இருக்கு. Church always enjoyment.
நான் மொழிபெயர்த்து அப்படிதான் மொழிபெயர்த்திருப்பேன். Maybe if I had translated that, so I should have written. Enjoy. சந்தோஷமா இருங்க. Because the word rejoice is much more stronger when it comes to enjoyment. இந்த சந்தோஷமா இருங்கள் என்ற பதம் இந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடை குறித்து சொல்லும்போது கொஞ்சம் ஆழமாக அழுத்தமாக சொல்கிறது. One of the very key sign of a true Christian, ஒரு கிறிஸ்தவனா இருப்பதின் மிக முக்கியமான ஒரு அறிகுறியில் அடையாளம் என்ன தெரியுமா? See, jokes apart, lighter notes apart, but serious thing, the very important point when it comes to Christian is nobody can take your joy. இதை ஒரு வேடிக்கையாகவோ இல்லை சிரிக்கிறதுக்காகவோ சொல்லலை, சிந்திக்கவும் இல்லை சீரியஸாகவுமே சொல்கிறேன். ஒரு கிறிஸ்தவனா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை ஒருவராலும் எடுக்க முடியாது. See, if you read Acts chapter 8, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது the gospel came to Samaria. சுவிசேஷமானது சமாரியா பட்டணத்துக்கு வருகிறது. Bible says the city was happy. அந்த பட்டணமே சந்தோஷமா இருந்தது. Did gospel come to your home? உங்க வீட்டுக்கு சுவிசேஷம் வந்துடுச்சா? Yes. The joy arrived. Yes. பக்கத்துல ஸ்பௌஸ் இருந்தாங்கன்னா கை பிடிச்சி, maybe your spouse is sitting next to you, hold their hands. You and me are the very good example for this point. நான் சொல்ற இந்த பாயிண்ட்க்கு நம்ம ரெண்டு பேர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சொன்னீங்களோ? Your house has to be filled with joy. நம்முடைய வீடானது சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். Your sorrow will turn into joy. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த ஜாயை பத்தி நான் சொல்லல. That joy we are not talking over here. This joy is something different. இந்த சந்தோஷமானது வித்தியாசமானது. Look at the eunuch. Ethiopian eunuch, he heard the gospel and Bible says he went back with joy. அந்த எத்தியோப்பிய நாட்டின் அந்த அதிபதி வரும்போது அவன் சுவிசேஷத்தை கேட்ட பின்பாக சந்தோஷமாக திரும்பி சென்றான். All these, when it comes to the city of Samaria and this Ethiopian eunuch, both of them, they got the gospel and they got the joy. இந்த எத்தியோப்பிய பட்டணத்து ஜனங்களை பார்க்கும் பொழுதும் அதே போல இந்த சமாரிய பட்டணத்து ஜனங்களை பார்க்கும் போதும் இருவருக்கும் சுவிசேஷம் வந்தபோது அவர்களுக்குள்ளே சந்தோஷம் உண்டாயிற்று. And if you read Acts chapter 2 verse 40 to 47, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40 ல 47 வசனங்களை வாசிச்சீங்கன்னா people have got saved. People have got saved. அங்க இருந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். All the people coming together into under one roof. அந்த எல்லாரும் ஒரே ஒரு கூடாரத்துக்கு கீழ வருகிறார்கள். It seems like a kind of a festival. அது ஏதோ ஒரு கொண்டாட்டம் போல இருக்கு. This guy is just selling his property and take it. Oh, Maka, you take it. அவன் ஏதோ தங்க எல்லாத்தையும் வித்து நீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்கறாரு. And wife has a very good necklace. ஒருவேளை மனைவிட்ட ஒரு நல்ல நெக்லஸ் இருந்திருக்கலாம். கலட்டுமா இது? Get it. அண்ணன் கஷ்டப்படுறாருல. The brother is in need. Oh, okay, joyful. சந்தோஷமாக கொடுக்கும். அத்தா நாங்க வளையல வச்சிடுங்க. Happy have the bangles as well. அக்காமார் ஹாப்பியா இருக்கீங்களா? Hallelujah. But that had happened when they got saved. ஆனால் ரட்சிக்கப்பட்ட போதோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. They valued the heart change is the greatest ever treasure than any possession they had on that time. அந்நாட்களிலே அவங்களுடைய இருதய மாற்றத்தை அவர்களுக்கு இருந்த மற்ற எல்லா பொருட்களும் உடைமைகளை காட்டிலும் பெரிய பொக்கிஷமாக கருதினார்கள். Christian fellowship, அந்த கிறிஸ்தவ ஐக்கியம், the conversion has given the joy. அந்த மனமாற்றம் அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. And the outcome of the conversion is a fellowship. அந்த மனமாற்றத்தின் வெளிப்பாடாக ஐக்கியம் உண்டானது. Fellowship is not just simply eating. ஐக்கியம்னா சும்மா சாப்பிடுறது இல்லையா? Fellowship is just sharing. ஐக்கியம்னா பகிர்ந்து கொள்ளுதல். Sharing the burden. ஒருவருடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளுதல். Keep it is all one. எல்லாவற்றும் ஒற்றுமையாக ஒருமனதாக பார்ப்பது. One family. ஒரே குடும்பமாக. For example, if I come to your home after the church service, ஒருவேளை இன்னைக்கு சபை முடிஞ்சு மதியம் உங்க வீட்டுக்கு நான் வந்தேன்னா, you will give all the biryani to me. எல்லா பிரியாணி எனக்கு தான கொடுப்பீங்க. Now you eat. You eat. We will eat the curd rice. நாங்க தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிறோம். வரமாட்டேன்.
எங்கள் வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருக்கு, அதுக்குள்ளே ஒன்றைக்கு தான் மட்டன் வாங்கி வச்சு அப்படின்னு யோசிக்க கூடாது. பட் மை பாயிண்ட் இஸ் joy in the fellowship. ஆனா சொல்ல வருகிற காரியம் அந்த ஐக்கியத்தின் சந்தோஷம். See, you know why we are coming to church? எதற்காக சபைக்கு வருகிறோம்? This is something just rubbing each other's shoulder. இது ஒவ்வொருடைய தோள்களை நாம் உரசுகிறோம். The Christian fire. அந்த கிறிஸ்தவத்திற்குள்ள காணப்படும் நெருப்பு. ஐயோ ஃபயர்னு வேற சொல்லிட்டு தப்பா நடிச்சுப்பாங்க. நீங்க ஐயா பக்கத்துல வந்து ஃபயர், அந்த ஃபயர் இல்ல இது. This is not a fire which we usually think in Christian society. அக்கினி, அந்த அக்கினி கிடையாது. Fire, not that one. நான் கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அந்த அக்கினி கிடையாது. சொல்லு. Not that fire. ஐயா ஃபயர் ஒரு மாடுலேஷன் வேற இது. ஓகே ஃபைன். So but basically the fellowship, இந்த ஐக்கியமானது making you happy, நம்மளை சந்தோஷத்துக்குள்ளாக்குகிறது, giving you confidence, ஒரு தைரியத்தை கொடுக்கிறது, giving you boldness, ஒரு தைரியம், giving you hope, ஒரு நம்பிக்கை, feel like okay you have family, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிற ஒரு உணர்வு, never feel like alone, தனிமை என்றைக்கும் உணர்வதில்லை, you don't bother about your salary, நம்மளுடைய வரக்கூடிய salary குறித்து கவலைப்பட you don't மாட்டோம், bother about your lacking, நமக்குடைய குறைவுகளை குறித்து கவலைப்படுவதில்லை, you don't bother about your sickness, நம்மளுடைய சுகவீனத்தை குறித்து கவலைப்படுவதில்லை, you don't bother about your helpless situation, எந்த உதவியும் இல்லாமல் தவிக்கிறோமே என்ற காரியத்தை குறித்து maybe your கவலைப்படுவதில்லை. in-laws not with you, Maybe your in-laws not ஒருவேளை with you, நம்மளுடைய மாமனார் மாமியார் இல்லாம இருக்கலாம். அது happy news இல்ல. That was not happy news. Your parents may not be with you, ஒருவேளை உங்கள் பெற்றோர் உங்களோடு நீங்க இல்லாமல் but இருக்கலாம். still you have church, ஆனாலும் உங்களுக்கு சபை இருக்கிறது, you have fellowship, ஐக்கியம் you have இருக்கிறது, brothers, சகோதரர்கள் you have இருக்கிறார்கள், sisters, சகோதரிகள் you have இருக்கிறார்கள், parents, பெற்றோர் இருக்கிறார்கள். have that joy. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கணும். Do you have that joy? அந்த சந்தோஷம் இருக்குதா? எல்லாத்துக்கும் ஒருத்தனே ஐயோ பாவம் அண்ணன் நல்லையிலே சொல்லிட்டே இருக்கா. ஏம்பா உங்களுக்குலாம் இல்லையா? அல்லேலூயா. ஐயோ பாவம் கேட்டாரு சொல்லி வைப்போம். Do you have that joy? உண்மையாவே அப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்குதா? That is how that people, you know, they came from different nations, அப்படிதான் அன்று இருந்தார்கள். அநேக தேசத்திலிருந்து வந்தார்கள், different business, அநேக இடங்களில் இருந்து, தொலைவில் இருந்து, different status, அநேக அந்தஸ்தான காரியங்கள், different locations, வித்தியாசமான இடங்கள், different kind of lifestyle. வித்தியாசமான வாழ்க்கை முறை. Oh, they are all different. அவரெல்லாம் வித்தியாசமானவங்க. But they came into that one umbrella or become one body of Christ. Now they are all happy being together. அவர் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவின் ஒரே சரீரமானார்கள். இப்பொழுது அவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து சந்தோஷமா இருந்தாங்க. And the joy of fellowship. அந்த ஐக்கியத்தின் மூலம் உண்டாகும் ஒரு And சந்தோஷம். the next one is joy of giving. கொடுப்பதில் உண்டாகும் ஒரு சந்தோஷம். How many of you have a happy face when you are putting the offering? எத்தனை பேர் காணிக்கை கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுக்கிறோம்? இதுக்கு நம்ம சொல்லக்கூடாது. It's I'm not, by the way, no, we are not emphasize much about tithe or offering. That is not our business. தசம பாகத்தை குறித்தோ காணிக்கை குறித்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சொல்வதில்லை. அது நம்மளுடைய கடமை இல்லை. But God loves the cheerful giver. ஆனால் வேதம் தேவன் சொல்கிறார், உதாரத்துவமா கொடுக்கிறவனை தேவன் அவர் ஆசீர்வதிக்கிறார். Giving is not just money. ஐயா, கொடுப்பதுனா பணம் மாத்திரம் அல்ல. Let me tell you, the least thing that you can give is money. நான் ஒன்று விஷயத்தை சொல்றேங்க, நீங்க கொடுக்கிறதுலே மிகவும் குறைவான தரத்தை உடையது அது பணம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்கிறதுல சீப்பான ப்ராடக்ட் என்ன பணம்? The cheapest product that we give is money. How much you are ready to give your talent? ஆனா உங்க தாளந்தை கொடுக்க தயாரா இருக்கீங்களா? How much you are ready to give your time? உங்க நேரத்தை கொடுக்க தயாரா இருக்கீங்களா? How much you are ready to give your priority? உங்க முக்கியத்துவத்தை கொடுக்க தயாரா இருக்கீங்களா? How much ready to give your desires? உங்களுடைய ஆசைகளை கொடுக்க தயாரா இருக்கீங்களா? How much are you ready to give yourself? உங்களையே கொடுக்க தயாரா இருக்கீங்களா? Oh, do you have the joy? அத கொடுக்கும்போது சந்தோஷம் இருக்குதா? In Old Testament, when David was collecting money for the temple, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீது ஆலயத்தை கட்டுவதற்கு பணத்தை சேகரித்த போது, in 1 Chronicles chapter 29 verse 9, people have given more than what they need. ஒன்று நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு தேவைக்கும் அதிகமானதை ஜனங்கள் கொடுத்தார்கள். When Nehemiah was building the wall, நெகேமியா அலங்கத்தை கட்டும்போது, Nehemiah 12:43, நெகேமியா 12ஆம் அதிகாரம் 43வது the people வசனம், are filled with the joy in doing that. அதை செய்யறதுல ஜனங்கள சந்தோஷமா செஞ்சாங்க. Do you have the joy in doing the service?
சேவை செய்யறதுல இப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்குதா? Do you have joy in washing others' feet? மற்றவர்களின் கால்களை கழுவுவதற்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா? Do you have joy in helping others? மற்றவர்களுக்கு உதவி செய்ய சந்தோஷப்படுறீங்களா? If somebody is just moving, are you ready to, do you have joy in giving them food? யாரோ ஒருவர் ஒரு இடத்துக்கு மாறும்போது சந்தோஷமா அவர்களுக்கு உணவு கொடுக்கறீங்களா? If somebody is sick, do you have joy to be with them in the hospital? யாரோ ஒரு சுகவீனமா இருக்கும்போது சந்தோஷமா அவர்களோட மருத்துவமனையில் இருக்கிறீர்களா? If somebody needs a ride, do you joyfully giving them ride? யாரோ ஒருவருக்கு ஒரு ரைடு தேவைப்படும்போது வாகனத்தை சந்தோஷமா அவருக்கு கொடுக்கிறீர்களா? If somebody is really in need of a help or the companion, so do you really give up all your work and joyfully went and spend time with them? யாரோ ஒருவர் தனிமையில் இருக்கும்போது ஒரு துணை தேவைப்படும்போது நம்மளுடைய எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த மனிதரோடு சென்று அவருக்கு துணையாக பேசிக் கொண்டிருக்கிறோமா? If you have that joy, அந்த சந்தோஷம் இருக்கிறதா? come on, that is the sign of being a Christian. அதுதான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதின் அடையாளமே. போனை எடுக்கும் போதே ஐயோ போன் பண்ணி தொலைச்சிட்டானே எதுக்குன்னு கேட்க போறான்னு தெரியல, அது இல்ல. Maybe the moment we receive a call immediately, oh, I don't know why this person is calling, I'm not sure what he's going to ask. My phone. So next time, அடுத்த முறை when somebody is calling you, யாரோ ஒருவங்களை அழைக்கும் போது are you happily to take the phone to help them? சந்தோஷமாக அந்த அழைப்பை ஏற்று அவர்களுக்கு உதவ தயாரா இருக்கிறோமா? Do you have that joy? அந்த சந்தோஷம் இருக்குதா? That joy is the Christian joy. அதுதான் கிறிஸ்தவத்தின் உள்ள Enjoy. Enjoyment. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, enjoy. பக்கத்துல சொல்லுங்க, களிகூறு. Enjoy in helping. உதவி செய்வதில் களிகூற வேண்டும். Enjoy in giving. கொடுப்பதில் களிகூற வேண்டும். Enjoy in sharing. பகிர்ந்து கொடுப்பதில் களிகூறுங்கள். டக்குன்னு பக்கத்துல காப்பை கழட்டி கொடுத்துரு. Enjoy. சந்தோஷமா இருக்க வேண்டும். Do you have that joy? அந்த சந்தோஷம் இருக்குதா? Do you have the joy in the prosperity? செழிப்புல சந்தோஷமா இருக்கிறோமா? நம்ம சர்ச்சில் இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசிப்பாங்க சில பேர். Do you have joy with respect to prosperity? நாம் செழிப்பா இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கிறோமா? What do you mean by prosperity? ஐயா, செழிப்புனா என்ன? Where do you see the word very first time? Where do you see the pattern very first time in the Bible? முதலாவதாக இந்த செழிப்பான இந்த காரியத்தை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வேதத்தில் முதல்ல எங்க பார்க்கிறோம்? Where do you see that? Obviously. நிச்சயமாகவே ஆதியாகமம். Be fruitful. பல்கி. Be multiply. பெருகி. Replenish the earth. பூமியை நிரப்புங்கள். 1000 போட்டா. Forgive 1000. அடுத்து சொல்ல மாட்டேன். Prosper. செழிப்பையா. Why don't you think in this way? ஆனா இது இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். One man ஒரு மனிதன் being multiplied பல்கி பெருகி became a great nation. ஒரு மிகப்பெரிய தேசமாக மாறினானே. One saint ஒரு பரிசுத்தவான் being multiplied, பல்கி பெருகி spreading the gospel, சுவிசேஷத்தை அறிவித்து making every sinner as a saint. ஒவ்வொரு பாவியையும் பரிசுத்தவானாக மாற்றி Every time a sinner becomes a saint, the heaven is rejoicing. ஒவ்வொரு முறையும் பாவி பரிசுத்தவானாக தேவனை ஏற்றுக்கொள்வது பரலோகம் களிகூறுகிறது. The heaven is prospering. பரலோகத்தில் செழிப்பு. Are you ready to bring more prosperity in heaven than earth? ஐயா, உலகத்தை காட்டிலும் பரலோகத்தில் அதிகமான செழிப்பான ஆத்துமாக்களை சேர்க்க தயாரா? One Philip went to the Samaria. ஒரு பிலிப்பு தான் சமாரியாவுக்கு The சென்றார். entire city was prospered. அந்த முழு பட்டணம் செழித்தது. They have joy. அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். And Luke 15:10. லூக்கா 15:10. It is talking about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. My greatest ever prosperity is not depending on money and luxury, but being the part of the kingdom of God. இந்த ஒரு மனிதனுடைய என்னுடைய மிகப்பெரிய ஐஸ்வர்யம் செழிப்பும் அது பணத்தையோ பொருளையோ குறித்ததானது அல்ல. என்னுடைய மிகப்பெரிய செழிப்பே நான் தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கத்தினர் என்பதே. போதும் ரொம்ப கை தட்டாதீங்க. போதும். It's okay. Thank you. I do understand. காசு கொடுத்து கூட்டோட கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. கையை தட்டுங்கப்பா. தட்டினோம். அப்புறம் கண்ணி பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். God is good. That is what the prosperity. அதுதான் உண்மையான செழிப்பு. Are you ready to bring prosperity in the kingdom of God? தேவனுடைய
ராஜ்யத்துல ஒரு செழிப்பை உருவாக்க தயாரா இருக்கிறோமா? Are you ready to make the heaven to rejoice? பரலோகத்தை களிகூர வைக்க தயாரா இருக்கிறோமா? In your lifetime, how many souls you have impacted? ஐயா, எத்தனை ஆத்துமாக்களை நம்முடைய வாழ்க்கையினாலே எத்தனை ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை ஒரு தாக்கத்தை How ஏற்படுத்தியது? many souls got infected positively just because of your lifestyle? உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தது நிமித்தமாக எத்தனை ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கம் ஏற்பட்டது? Did you have that harvest? அப்படிப்பட்ட அறுவடை உண்டா நமக்கு? Did you have that prosperity? அப்படிப்பட்ட செழிப்பு இருக்கிறதா? Then you'll have joy. அது இருந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்கும். No, if you read all the old saints from the church history, சபை வரலாற்றில் இருக்கக்கூடிய பழைய பரிசுத்தவான்களுடைய காரியங்களை வாசித்து பார்க்கும்போது, if they lead one soul into Christ, ஒரு மனிதனை ராஜ்யத்துக்குள்ள வழி நடத்தினாலே that made their day. அந்த நாள்ல அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. So that is what their objective. அதுதான் அவங்க வாழ்வின் நோக்கம். Do you have that objective? இன்னைக்கு அந்த நோக்கம் இருக்குதா? When was the last time you did something for the kingdom of God? Or at least something you shared with something. I mean, when was the last time you shared the gospel to somebody by using something? ஐயா, கடைசியாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எப்பொழுது பேசினோம்? கடைசியா இந்த சுவிசேஷத்தை எந்த விதத்திலேயாவது ஏதாவது வழியிலேயாவது யாருடன் பகிர்ந்து கொண்டோம்? அப்படி சொல்லி பார்த்துட்டு வாங்களேன், உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. Maybe you can try it out. Go and share the gospel to somebody and you will feel the joy in your hearts. Do you have that joy? அந்த சந்தோஷம் இருக்கிறதா? If you're a Christian, ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் you have the joy of conversion. அந்த மனமாற்றத்தின் சந்தோஷம் இருக்க வேண்டும். You have the joy of fellowship. அந்த ஐக்கியத்தின் சந்தோஷம் இருக்க You have வேண்டும். the joy of service. உதாரத்துவமாய் மற்றவர்களுக்கு சேவை செய்கிற சந்தோஷம் இருக்க வேண்டும். And you have the joy of prosperity of heaven. பரலோகத்தின் செழிப்பை குறித்ததான சந்தோஷம் இருக்க வேண்டும். Do you have the joy of transfiguration? மறுரூபத்தின் சந்தோஷம் இருக்கிறதா? நான் மறுரூபம் சொன்ன பிரதர் நல்ல ஒயிட்டா இருக்கு, அந்த மறுரூபத்தை பத்தி பேசல. I'm not talking about a change in your attire, in your white clothes. How many of you willing to, or how many of you really joyful about your last ride? உங்களுடைய கடைசி பிரயாணத்தை குறித்து எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சர்ச்சுக்கு வந்தா 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசினா சாவை பத்தி பேசுறவா, அதான் சாவை பத்தி எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy about your death? இப்படி கேட்டு பார்க்கலாம். சந்தோஷமா சாவ தயாரா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் கிறிஸ்டியன் joy. That is how a Christian happiness would be. When people are just leaving apart, நம்மை விட்டு ஜனங்கள் கடந்து செல்லும்போது I do understand. எனக்கு புரிகிறது. Of course we do have all the emotions and commotions and the feelings and so on. அந்த உணர்ச்சிகளும் அந்த அழுகையும் அந்த கூக்குரலும் எல்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான். It's there. அது இருக்குது. But underneath, ஆனா அதுக்கு அடியில, to the core of your heart, நம்முடைய இருதயத்தின் அஸ்திபாரத்துல, I know, எனக்கு தெரியும் ஐயா, I will see them. மறுபடியும் பார்ப்பேன். They are in rest. அவர்கள் நித்திய இளைப்பாறுதல் இருக்கிறார்கள். And even if it happened to me, அது எனக்கு நடந்தாலும், even happened today, இப்பொழுது நடந்தாலும், even happened tomorrow, இல்ல நாளைக்கு நடந்தாலும், what a prosperous message is this. எவ்வளவு ஒரு செழிப்பான செய்தி இல்ல? நாளைக்கு செத்தாலும் இன்னைக்கு செத்தாலும் I am joy about my death. Whether I die tomorrow or die today, என்னுடைய மரணத்தை குறித்து நான் சந்தோஷமாக இருப்பேன். Do you have that joy? அந்த சந்தோஷம் இருக்குதா? Look at Paul's life. பவுலை பாருங்கள். Quickly I'll just read that. நான் விரைவாக வாசிக்க விரும்புறேன். Or maybe let me put this slide, quick next. Look at how many times Paul is talking about joy. எத்தனை முறை பவுல் இந்த சந்தோஷத்தை குறித்து பேசுகிறார். This epistle is epistle of joy. இந்த நிருபத்தை சொல்லும்போதே அது ஒரு சந்தோஷத்தின் நிருபம்னு சொல்றாங்க. Philippians chapter 1:4. 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். He is joy in his prayer. அவர் ஜெபத்துல சந்தோஷப்படுகிறார். Philippians chapter 1 verse 18. 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். He is joy in preaching Christ. கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுவதை குறித்து சந்தோஷப்படுகிறார். 125. 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். He lived to glad the church. சபை வளருவதை சபைக்காக இருப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறார். And he is so happy when people are like minded in chapter 2 verse 2. 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும்போது எல்லாரும் ஏக சிந்தனையோடு இருப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறார். And 2:16. 16வது வசனம். He knows that I didn't run for vain, it's all meaningful. அவருக்கு நன்றாகவே தெரியும் என்னுடைய ஓட்டம் அது பிரயோஜனம் அற்றதாக
வீணாகவில்லை, நான் ஓடினது எல்லாம் பரத்திலே இருக்கிறது என்று அறிந்து சந்தோஷப்படுகிறார். The third words, okay, rejoice in the Lord. நாம் எல்லாரும் நல்லா அறிந்திருக்க வேண்டும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். That is the Pharaoh's speech. அதுதான் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கம். பிரிவு உபச்சார பேச்சு. That is his like பிரிவு உபச்சாரம், ஒரு sermon. So no, farewell. பிரிவு உபசாரம். கண்ணெல்லாம் கலக்கிட்டு பாத்துக்கடா அப்படிலாம் இல்ல, joy. He is not take care அப்படி எல்லாம் continue. Joy, சந்தோஷம், presence of God, தேவன் இருக்கிறாரே, joyful, சந்தோஷத்தோடு. and Philippians chapter 3 verse 3, பிலிப்பியர் 3:3 வசனம், oh rejoice with all the people, those who rejoice. சந்தோஷமா இருக்கிற எல்லாரோட சேர்ந்து சந்தோஷமா இருங்க. And look at the converts, அதேபோல மாறினவர்களை குறித்து and பாருங்க. look at the crown, அதேபோல வரக்கூடிய அந்த நித்தியத்துக்கான அந்த கிரீடத்தை பாருங்கள். oh converts and crown giving him joy. ஜனங்கள் மாறுவதும் அந்த கிரீடமும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. And when people are kindness, he was in joy. ஜனங்கள் மனதுருக்கமாய் இரக்கமாய் இருக்கும்போது சந்தோஷப்படுகிறார். Do you have joy in all these things? இந்த எல்லா காரியத்திலும் நமக்கு சந்தோஷம் இருக்குதா? In our church, if they put, in general in Christian world, whenever they do have that harvest festival, whenever they put biryani, if you put one more piece, you have joy. பொதுவாகவே இன்னைக்கு கிறிஸ்தவ சபையில் என்ன ஆகுதுன்னா, அந்த அறுவடை நாள் திருவிழா நடக்கும்போது பிரியாணில எக்ஸ்ட்ரா ஒரு லெக் பீஸ் வந்தனால ஒரு சந்தோஷம் வந்துருது. எனக்கு லெக் பீஸ் joy. I have the leg piece, I have joy. What kind of Christian congregation that we are preparing? எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ சபையை நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறோம். The first one is reconciliation and fellowship. முதலாவதாக ஒப்புரவாகுதலும் ஐக்கியமும். Maturity. The second one is joy. இரண்டாவது சந்தோஷம். Are you a joyful Christian? சந்தோஷமான கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்களா? Don't have the long face always. எப்பவுமே அந்த தொங்குன சோர்ந்து போன மூஞ்சோட இருக்காதீங்க. சத்தம் போட்டு சிரிச்சா தப்பு. We think that if I laugh out loud, that's wrong. Don't shout. சத்தம் போடாதீங்க. God is watching. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். Control. கண்ட்ரோலோட இருங்க. அவன் கிளம்பி போன அப்புறம் அங்க விழுந்து சிரிப்பான். Maybe the moment he goes away, we'll go turn back and laugh. ஐயா ஐயாம்மா. We'll say ஐயா ஐயா. அங்க போய் ஐயோன்னு சிரிப்பான். And he goes loud and laughing out loud. Why this hypocrisy? எதற்காக இப்படி ஒரு மாய்மாலம்? Joyful. சந்தோஷமா இருக்க வேண்டும். Joyful. சந்தோஷம். And the third thing. மூன்றாவது காரியம். Look at the 5th verse. ஐந்தாவது வசனம். Let your reasonableness or moderation be known to everyone. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. See here it's mentioned in Tamil, it says சாந்த குணம், in English it says moderation. தமிழ்ல அது சாந்த குணம் வருது, ஆங்கிலத்துல அது ஒரு சமநிலை என்று புரிந்து கொள்ளலாம். But let me give couple of synonyms from the root word. ஆனால் அதனுடைய ஒரிஜினல் பாஷையில இருந்து ஒரு சில அதனுடைய விளக்கங்களை சொல்ல விரும்புகிறேன். Just to be lenient. கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். Lenient. கொஞ்சம் இலகுவா இருங்க. Let me put it in this way. இல்ல இப்படி சொல்றேன். We can understand if you are lenient or not. நீங்க லீனியண்டா விட்டு கொடுக்கறீங்களா இல்லையாங்கறத புரிஞ்சுக்கொள்ள, whether you are unassertive or yielding or not. மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கிற தியாகமோடு நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்க. When we can check that? எப்ப கண்டுபிடிக்கலாம்? If somebody speaks about you lower than who you really are, then how do you react? நீங்க உண்மையிலே யாரா இருக்கிறீங்களோ அந்த நிலைமையை விடவும் தரம் தாழ்த்தி உங்களை குறித்து பேசும்போது நீங்க எப்படி அதுக்கு மறு உத்தரவு இல்ல எப்படி அதுக்கு பதில் சொல்றீங்கத வச்சே நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கறீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, in very easy words, உங்களை பத்தி 4 பேர் கேவலமா பேசும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அதுதான் நீங்க. when 4 people are blasting and putting very wrong words about you, how do you react? That is who you are. Even while people are abusing you or ill-treating you or mistreating you and just treating you very cheaply, how do you react? ஒருவேளை ஜனங்கள் நம்மளை தவறாகவோ தரம் தாழ்த்தியோ இல்ல தரம் குறைவாகவோ நடத்தும்போது நம்மளை காயப்படுத்தும் போது எப்படி அதற்கு பதில் சொல்கிறோமோ அதுவே உண்மையில நாம யாருன்னு அர்த்தம். Maybe if you have done your engineering, ஒருவேளை நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், and somebody says, ஒருவேளை யாரோ சொல்லலாம், I think this guy 10th fail. 10th கூட படிச்சிருக்க மாட்டாங்க போல. How do you react? எப்படி நம்ம பதில் சொல்லுவோம்? எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க?
எக்ஸ்கியூஸ் மீ பிரதர். அன்பான சகோதரரே, நான் 10th முடிச்சுட்டு அப்புறம் 11th படித்தேன். I complete my 10th and then did 11. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா 12th சேர்த்தாங்க. And then my father put me in 12th. அதில் ஒரு 1000க்கு மேலே மார்க் வாங்கிட்டேன். And it got above 1000. வீட்டில் சும்மா இருக்க முடியாதுல்ல. So I can't beat. அதனால காலேஜ் போனேன். Went to college. அது ஏதோ இன்ஜினியரிங் காலேஜ்னு சொன்னாங்க. And they call it as engineering college. அது ஏதோ இந்த IIT அந்த மாதிரின்னு சொன்னாங்க. And they say it is IIT. அவன் இது ITIயா? How do you react? எப்படி பதில் சொல்றோம்? You know how will react? நம்ம உண்மையிலே எப்படி தான் பதில் சொல்லுவோம்? படிச்சாதானே அவனுக்கு தெரியும். இன்ஜினியரிங் என்ன தெரியுமாடா உனக்கு? Do you know what is engineering? Exactly. How lenient you are. எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறோம்? Maybe your spouse or your family members or your co-workers are ill-treating you or not really understand the capacity or the capability of you and just speaking something nonsense about you. How do you react? ஒருவேளை நம்ம குடும்பத்திலேயோ நமக்கு தெரிந்தவர்களோ இல்ல அருகில் இருப்பவர்களோ நம்மை குறித்து, நம்முடைய தகுதியை குறித்து, திறமையை குறித்து அறியாமல் நம்மளை தரம் தாழ்த்தி தரம் குறைவாக பேசும்போது நாம் எப்படி அதற்கு பதில் சொல்கிறோம்? Are you being patient? சாந்தமா இருக்கிறோமா? A mildness. ஒரு அமைதலோடு இருக்கிறோமா? Kindness. மென்மையா இருக்கிறோமா? Moderation and gentleness and meekness. ஒரு நடுநிலைமையோடு சாந்தத்தோடு நாம் பதில் சொல்கிறோமா? Are ready to forgive others the injuries that others made. மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தியிருந்தாலும் காயப்படுத்தினவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறோமா? How do you react when people are provoking you? உங்களை ஒருவர் காயப்படுத்தும் போது, கோபம் ஊட்டும் போது நம்ம எப்படி பதில் சொல்றோம்? I don't know how your dad raised you. அப்பா உன்னை எப்படி வளர்த்தாருனே தெரியலப்பா. How come you talk about my father? என் அப்பா பத்தி நீங்க எப்படி பேசலாம்? I know my father. எனக்கு எங்க அப்பா தெரியும். You know my father? உங்களுக்கு தெரியுமா? Your dad is bad. உங்க அப்பா தான் தப்பு. Your dad is mad. உங்க அப்பா பைத்தியம். But my dad is like God. எங்க அப்பா கடவுள் மாதிரி. இப்படி டயலாக் வரும் பாருங்க, அப்படி சரளமா. We know how beautifully we have all these dialogues. ரைமிங்கா வரும், டைமிங்லயும் வரும். எதுகை மோனையோட கூட அது வரும். சரியான நேரத்துலயும் வரும். And it will come at the right time. அந்த குணம் இல்ல. Not that character. This is the yielding. That's okay. இது விட்டு கொடுக்கிறது இருக்கட்டும். I do understand. எனக்கு புரியுது. I really don't know what problem they are going through. அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. No, just being honest. ஒரு உண்மையோடு and behaving like innocence. ஒரு அப்பாவியாக. When it comes to judging others. மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதிலே. Not just blaming them. எப்பொழுதும் குற்றம் சொல்லாமல். Not putting them down. அவர்களை கீழே தாழ்த்தாமல். Don't have the hearty eye. ஒரு மேட்டின்மையான கண் இல்லாமல். Don't think that you are too much. நம்மள பெரியவங்கன்னு கருதாம. Don't think that you are something greater than them. அவங்கள விட நீங்க ஏதோ பெரியவர்னு நினைக்காம. Don't think that you are more skillful. அவங்களோட திறமையானவர்னு கருதாம. No, more worthy. அவங்களோட திறமையால தகுதியுள்ளவர் நினைக்காம. But always ready to yield to others. மற்றவர்களுக்கு எப்பொழுதும் விட்டு கொடுக்கிற ஒரு பணமான். You know what? Don't bother about people's praises. ஜனங்களின் நன்மதிவு நற்சொற்காக நம்ம காத்திருக்க மாட்டோம். And it says that உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. No, to be known to everyone. அது மற்ற எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறது. How do we do that? அது எப்படி நம்ம செய்வோம்? என்ன பண்ணும்? சில்வின், நீ என்ன திட்டுற மாதிரி திட்டு, நான் அமைதியா இருப்பேன். ஓகே, திட்டு. Not that. It is not like you call some person and ask him to blast you and you pretend as if you are silent. Not that. Now sometimes the parents will say this. சில நேரம் பெற்றோர் சொல்லுவாங்க, சர்ச்சின் பக்கம் இல்ல பிச்சிருவேன். Church, otherwise what will happen? பேரண்ட்ஸ் விடல, ஹஸ்பண்ட் கூட வைஃப் சர்ச்சு கொஞ்சம் கொம்முன்று வீட்டிலே பேசிக்கலாம். Not just parents, even husband, they turn to say, it's a church, be silent, let's deal it at home. And all the people will go and discuss in their homes. எல்லாரும் வீட்ல போய் அவரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. That lady shouted at him, but look at that person. இந்த person பேர் சொன்னாலும் பிரச்சனை ஆயிரும். Look at the person, he was so quiet. பாத்தீங்களா அந்த அம்மா எப்படி கத்துனாங்க, அந்த ஐயா அப்ப கூட அமைதியா இருந்தாரே. Look at this Abhi is shouting like that, but Pushparaj is so quiet. Me little bit. பாருங்க, அபியக்கா அப்படி கத்தும்போது கூட அண்ணன் எவ்வளவு அமைதியா இருந்தாரு. Because it is church. சபை அல்லவா. Everybody will say that, oh, that person is very quiet and patient. அந்த ஐயா தான் எப்பவும் அமைதியா சாந்த குணம் உள்ளவர். I'll wait for the moment to reach home. ஆனா வீட்டுக்கு போன அடுத்த கணமே
You know the rest of the story. அந்த கதையோட மீதி பகுதி உங்களுக்கு புரியும். உடனே போய் அபிட்ட போய் கேட்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. So don't go and ask Abiyaka what happened. Then what does it mean? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன? The way you live, நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை, it's not just being meekness very now and then. ஏதோ ஒரு சில நேரங்கள் மாத்திரம் தாழ்மையா இருப்பதல்ல. Or meekness when people are watching you or you are in the public place. ஜனங்கள் நம்மளை பார்க்கும்போதோ ஒரு பொது தளத்தில் நாம் இருக்கும்போதோ மாத்திரம் தாழ்மையா இருப்பதல்ல. Let your nature be like a nature of yielding. நம்மளுடைய குணாதிசயமே மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கிற தாழ்மையுடைய குணாதிசயமா மாற வேண்டும். No, if somebody is outside the church, even outside from the family, even outside of your home, people whenever they say your name, immediately they say, oh, that person is very soft and gentle and patient. ஒருவேளை சபையில் இல்லாத வெளியே இருக்கக்கூடிய ஒரு நபரோ, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்க ஒரு நபரோ, இல்லை நம்மை அறிந்த ஒரு நபரோ நம்மளுடைய பெயரை கேட்ட உடனே சொல்ல வேண்டும், ஐயா அந்த மனுஷனாயா, அவர் ரொம்ப அமைதியானவர், மென்மையானவர், சாந்த குணம் உள்ளவர், தாழ்மையானவர்னு சொல்லணும். Do you have that attitude? அப்படிப்பட்ட சாட்சி நமக்கு இருக்குதா? Let me tell you, you became a mature Christian. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு தேறின கிறிஸ்தவரா மாறிடுவீங்க. Quickly move on. விரைவாக அடுத்து சொல்றேன். What was the first thing? முதல்ல என்ன சொன்னேன்? அவங்க சொல்லுவாங்க, அல்லேலியாவும் சொல்றது. What is the first thing we studied? முதல்ல என்ன கற்றுக்கொண்டோம்? எவ்வளோ சத்தமாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. Can we repeat it loudly? சத்தமாக சொல்லுங்க. Let your wife hear that. அது உங்களுடைய மனைவியோ கணவரோ கேட்கட்டும். Let your husband hear that. கணவன் கேட்கட்டும். Let your children hear that. உங்க பிள்ளைங்க கேட்கட்டும். Reconciliation, the first one. ஒப்புரவாகுதல் என்பதை முதலாவது கற்றுக்கொண்டோம். What is the second one? இரண்டாவது joy. சந்தோஷம். பக்கத்துல பார்த்து enjoy. Turn to your neighbor and say enjoy. All men say enjoy. எல்லா ஆண்களும் சந்தோஷமா இருக்குன்னு Today we சொல்றாங்க. have men's day out. ஏன்னா சாயந்தரம் men's day out இருக்கு. Hallelujah. Hallelujah. Now all wives say enjoy. எல்லா மனைவிகளும் சொல்லலாமா? You have women's meet. ஏன்னா உங்களுக்கும் பெண்கள் கூடியே இருக்கு. Hallelujah. பசங்க சத்தம் போட்ட அளவுக்கு இவங்க சத்தம் போடல பத்தியா? All women, are you all happy? நான் போய் அபிட்ட சொல்றேன், என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னு தெரியல, செம காண்டில் இருக்காங்க அப்படின்னு. ஓகே, நோ ஜாய், சந்தோஷம் இருக்க வேண்டும். வாட் இஸ் தி தேர்ட் திங்? மூன்றாவது காரியம் யுவர் மீக்னஸ், உங்களுடைய தாழ்மை, யுவர் பேஷன்ஸ், உங்களுடைய பொறுமை, யுவர் ஜென்டில்னஸ், உங்களுடைய அமைதியான குணாதிசயம். let it be your character. அது நம்முடைய குணமாக மாற வேண்டும். let it be seen by others. எல்லாராலும் அறியப்பட வேண்டும். in that way, அந்த வழியில, okay, just make it as your real nature. அவனுடைய குணாதிசயமாக மாற்ற வேண்டும். And quickly the next one. விரைவாக அடுத்த காரியம். in the same verse, அதே வசனத்துல look at the other one. அடுத்த காரியம். He said the Lord is at hand. கர்த்தர் சமீபமா இருக்கிறார். How many of you believe that Lord is at hand? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் சமீபமா இருக்கிறார்னு? How many of you believe that? எத்தனை பேர் நம்புறீங்க? ஓகே, சொத்தெல்லாம் எழுதி வச்சிருங்க. Hallelujah. யாருமே சொல்ல பத்தியா? See, you are all so smart, but I am so happy because you are listening. ஆனா நீங்க கவனிக்கிறீங்கன்றதால நான் சந்தோஷமா இருக்கிறேன். Okay, let the people, those who are listening, say hallelujah. Thank you. But when you look at the church of Thessalonians, தெசலோனிக்கா சபையை பார்க்கும்போது they felt like God is about to come. தேவன் விரைவாக வரப்போகிறான்னு அவங்க நினைத்தனால they are not even ready to go for work. அவங்க வேலைக்கு கூட போக மாட்டேங்கிறாங்க. And they are ready to leave anything and everything because expecting for the Lord. எல்லாவற்றையும் விட்டு தேவன் வருகிறார்னு மாத்திரம் காத்திருந்தார்கள். But I'm not talking about that. நான் அதை குறித்து பேசவில்லை. Do you feel that God is near to you? ஆனா தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? Now go back and read the sermon that Paul preached at the city of Athens. அத்தேனை பட்டணத்திலே பவுலடிகளார் பிரசங்கித்த பிரசங்கத்தை போய் படிச்சு பாருங்க. Was a wonderful sermon. ஒரு அற்புதமான பிரசங்கம் அது. And Paul says we are moving in him. பவுல் சொல்லும் நாம் அவருக்குள் அசைகிறோம். Whatever you do, நாம் எதை செய்தாலும் you are not away from him. அவரை விட்டு தள்ளி இல்லையா? You are always in him. அவருக்குள் இருக்கிறோம். Of course it is a kind of a two-way connection. அது ஒரு இரண்டு விதமான ஒரு பரிமாற்றம்.
Oh, the Christ, the hope of glory is in you. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். That is one side. அது ஒரு பக்கம். But the other side, மறுபக்கத்துல God is everywhere. தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். He is omnipresent. அவர் சர்வ வியாபி. If you read Psalm 139, David was writing, even I just take the wings and just fly away. Where can I go away from your presence? சங்கீதம் 139 தாவீது எழுதும்போது, ஆண்டவரே நான் செட்டைகளை விரித்து பறந்தாலும் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே போவேன்? Let me tell you this. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். I know the reality of your presence, or let me put it this way, the presence of God or the availability of God or the presence of God is more real than the presence of yours in this sanctuary. நீங்கள் இந்த சபை உலகத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதைவிட மிக அழுத்தமான ஆச்சரியமான நிதர்சனமான உண்மை என்னவென்றால் தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பது. Do you have that mentality? அந்த ஒரு உணர்வு இருக்குதா? Wherever you go, நான் எங்கு சென்றாலும், whether in the time of trouble ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, or whether the time of being alone, இல்ல தனிமையில் இருந்தாலும் சரி, or the time of being forsaken, இல்ல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையா இருந்தாலும் or the சரி, time of being rejected, இல்ல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையாக or இருந்தாலும், the time of being insulted, எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமையாக இருந்தாலும், maybe you feel that everybody is out, நீங்க நினைக்கலாம் எல்லாரும் என்னை விட்டு விட்டார்களே, and you think that since all these people are out, God is also out. நம்ம நினைச்சிரோம் எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க அதனால கடவுள் என்னை விட்டுட்டாருன்னு. But if you are a Christian, ஆனா நீங்கள் கிறிஸ்தவராய் இருந்தால், if you got saved, ரட்சிக்கப்பட்டவராய் you need to இருந்தால் have this mentality. இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். Even in this situation, இந்த சூழ்நிலையில், even right now, இப்பொழுதும் கூட I am in God. நான் தேவனுக்குள் I am இருக்கிறேன். moving in God. தேவனுக்குள் அசைகிறேன். God is before me. எனக்கு முன்பாக தேவன் God is இருக்கிறார். after me. எனக்கு பின்பாக தேவன் God is on இருக்கிறார். my this side. என் வலப்பக்கத்திலும் And தேவன், God is on this என் side. இடப்பக்கத்திலும் தேவன், He is என் above. மேல் தேவன், And He is below me. கீழேயும் அவர் He இருக்கிறார். surrounded me. அவர் என்னை சுற்றிலும் இருக்கிறார். I cannot go away from God. என் தேவனை விட்டு நான் தூரமாய் போக முடியாது. At any point of time in your life, உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், whether you are alone or you feel like alone, ஒருவேளை நீங்கள் தனிமையாக இருந்தாலும் சரி, இல்ல தனிமையின் உணர்வு உங்களுக்குள் காணப்பட்டாலும் சரி, sometimes inside the home all the family members will be there. ஒருவேளை வீட்ல நாம் இருக்கலாம், நம்மள சுற்றி குடும்பத்துல எல்லாரும் அந்த வீட்ல இருந்தாலும், Everybody has the chit chat and all this thing. எல்லாரும் சந்தோஷமா கலகலப்பா பேசிக் But கொண்டிருந்தாலும், you feel like உங்களுக்குள்ள ஒரு உணர்வு, I don't have anyone. எனக்கு யாரும் இல்லையே, I don't feel the connection. என்னால யாரோடும் பேச I முடியலையே, don't feel that interaction. என்னால யாரோடும் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுத்த முடியல, I feel like I am alone. தனிமையாக உணர்கிறேனே. Oh, this is the life from the hell. ஐயோ இது நரகம் போல இருக்கிறதே. You will never be alone. நீங்கள் ஒருபோதும் தனிமையா இருப்பதில்லை. Let me put in this way. இப்படி சொல்கிறேனே, Even you want, you cannot be alone. நீங்க தனிமையா இருக்கணும் நினைச்சா கூட உங்களால முடியாது ஐயா. Let me put in this way. இப்படி சொல்றேன், Whenever you are doing some secret sin, யாரும் அறியாமல் அந்தரகமான பாவத்தை செய்யும் போதும் you கூட may think no one is watching. நம்ம நினைக்கலாம் யாரும் பார்க்கலன்னு. And when you are doing that secret sin, let me tell you, you are not alone. God is the only audience watching your sin. அந்த அந்தரங்கமான பாவத்தை நாம் செய்யும் போது யாரும் பார்க்கவில்லை தனிமை என்று நான் நினைத்தாலும் தேவனே பார்வையாளராக இருந்து ஒரே பார்வையாளராக அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்தரத்துல பாவம் செய்யும் பொழுது தேவன் மாத்திரமே பார்வையாளர். Even when we do our sin in secret, God is alone the witness. Means what? அதுக்கு அர்த்தம் என்ன? God is everywhere. தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். You cannot go away from God. அவரை விட்டு நம்மளால வெளியே போக முடியாது. Let me put in this, like a hyperbole statement. இல்ல அத கொஞ்சம் உயர் நிவர்ச்சனை போல சொல்றேன். But it is true. ஆனா அது உண்மைதான். God cannot go away from you. தேவன் உங்களை விட்டு போக மாட்டார். Because He decided, He has elected you, He is sanctifying you, He will glorify you. He cannot go away from you. ஏனென்றால் தேவனே அந்த காரியத்தை முடிவு செய்தார். தேவனே உங்களை தெரிந்தெடுத்தார். தேவனே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவனே உங்களை ஒரு நாள் மகிமையும் படுத்துவார். அவர் உங்களை விட்டு செல்ல மாட்டார். Romans 8:28-29. ரோமர் 8:28-29 Let me வசனங்கள். put in this way. அது எப்படி சொல்லலாமே? No, you have not come here
நீங்க இங்க வரலையா? எல்லா கூட்டத்திலும் இதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. Don't think that நீங்கள் வரவில்லை, தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் அப்படி. நான் அந்த சொல்ல சர்ச்சுக்கு வந்து சொல்லனா. It's not about we are telling that God brought you to the church. You came into this Christian or the body of Christ. It is not by your works, by His astonished work on the cross. நீங்கள் இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்டது உங்களுடைய வேலையினால் அல்ல, இல்ல கிரியையினால் அல்ல, தேவன் சிலுவையிலே செய்து முடித்த அந்த அசாத்தியமான செயலினாலே. God is at hand. தேவன் நம் அருகில் இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, God is at hand. Turn to your neighbor and say, தேவன் அருகில் இருக்கிறார். சொல்லுங்க, God is at hand. தேவன் அருகில் இருக்கிறார். This is the promise. இது ஒரு வாக்குத்தத்தம். ஐயோ, இப்படி சொல்ற வேற பயமா இருக்கு. இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்ல வரல. This is the everlasting promise. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய வாக்குத்தத்தம் இது. David says, even I go to Hades, still your presence is there. தாவீது சொல்கிறார், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் தேவரீர் நீர் அங்கு இருக்கிறீர். God will never leave you, will never forsake you. தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். By having said that, அத சொல்லும்போது, do you have that conviction? இந்த திட நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? Do you have that conviction when you are in trouble? ஒரு பிரச்சனை நாம் மாட்டிக்கொள்ளும் போது இந்த உணர்வும் திட நம்பிக்கையும் நமக்கு உண்டா? When you feel like alone, தனிமையை உணரும் போது, you feel like filled with God. தேவன் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்று உணர்கிறீர்களா? You are a mature Christian. அப்படி நீ உணர்ந்தீங்கன்னா நீங்க தேறின கிறிஸ்தவர். We have few minutes. One more important topic and finish. சில நிமிடங்கள் இருக்கிற ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். Very important thing. ரொம்ப முக்கியமான விஷயம். Philippians chapter 4 verse 6. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மளால ஈஸியா செய்ய முடியற ஒரு காரியம். It's something that we can do very easily. You know, one thing we do always without having any reason. எந்த தேவையே இல்லாம எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். Let me give an example. ஒரு உதாரணம் சொல்றேனே. There was a old lady, fearful lady. ஒரு பயப்படுற ஒரு வயதான அம்மா இருந்தாங்க. This lady was so fearful because a thief may come and looting all his house, all the households. அந்த அம்மாக்கு எப்பொழுதுமே ஒரு பயம். என்னன்னா, ஐயா ஒரு திருடன் வந்து என் வீட்டை திருடி என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? Did you put that lock? அந்த பூட்டை போட்டுறீங்களா? Did you put that lock? மேல போட்டீங்களா? Did you put this lock? கீழே போட்டுனீங்களா? Did you hang on the lock and try to break it? அந்த பூட்டின பிறகு அதை தொங்கி எடுத்து உடைக்கிற அளவுக்கு உடையாம இருக்குன்னு பாத்தீங்களா? நிறைய பேர் செய்வாங்க. நம்ம கேட்டற ஒன்று சொல்ல. அப்போ அந்த காம்பவுண்ட் வால் பூட்ட போட்டு வராது அது. The moment you lock the compound wall, you get hold of the lock and try to pull it out. For sake of saying, I'm saying all these things, but this lady is kind of that. கிட்டத்தட்ட இந்த அம்மா இந்த மாதிரியான ஒரு பயந்த சுபாவம். Every day, ஒவ்வொரு நாளும் she was worrying, okay, thief may come. திருட வந்துருவானோங்கற thief may come. திருட வந்துருவான். And she became old. வயதாகி விட்டது. And one night, ஒரு நாள் இரவு, and that lady and her husband, they were sleeping on this the first story, the first floor. அந்த வயதான அம்மாவும் அவளுடைய கணவரும் அந்த முதல் மாடியில அவங்க தங்கி கொண்டிருந்தாங்க. And there was some sound in the ground floor. அப்ப கீழ அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு சத்தம் கேட்டுச்சு. And the lady was sleeping. அப்ப அந்த அம்மா தூங்குனாங்க. The husband got up. கணவர் எழுந்து, old man, வயதானவர், and he came down through the staircase. அவர் படிக்கட்டு வழியாக தரைத்தளத்திற்கு வந்தார். And he saw there was a thief. அங்க உண்மையாவே ஒரு திருடன் இருந்தான். And this thief was so busy in packing all these things. அப்ப அந்த திருடன் ரொம்ப வேலையா எல்லாத்தையும் கெட்டறதுல எடுக்கிறதுல பிஸியா இருந்தான். And the thief didn't expect this man. அந்த திருடனும் இந்த வயதானவர் வருவார்னு எதிர்பார்க்கல. And this old man went to him. அப்ப அந்த வயதானவர் அவர்கிட்ட சென்று, excuse me Mr. Thief. எனக்கு அன்பான திருடனே, வந்ததே வந்துட்டீங்க. You came, all you packed. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்க. Can you do me one favor before you leave? நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு உதவி செய்ய முடியுமா? Because my wife is expecting you for so many years. என் மனைவி நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்திருந்தாயா? Please wait for a minute. ஒரு நிமிஷம் காத்துருங்க. I will go and wake her up. போய் அவங்கள கூப்பிட்டு just wish her and go. அவங்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லிட்டு போயிருங்க. For so many years she was waiting for you. எத்தனை வருஷமா நீங்க வர மாட்டீங்களான்னு காதலி கூட காத்திருந்திருக்க மாட்டா. என் மனைவி காத்திருந்தா. ஒரு ஹை சொல்லிட்டு பேரு. Even your lover might not have waited you so long, but my wife was waiting for you.
Jokes apart. வேடிக்கையாக சொல்கிறேன். நான் யாரை சொல்றேன் தெரியுமா அந்த பாட்டிண்டு? Do you know whom I am calling as that old lady? There are lot of grandpas and grandmas are here. நம்மிடத்து அநேக வயதான தாயார்களும் தகப்பன்களும் உண்டு. One thing they will do always. எப்பொழுதும் ஒரு விஷயம் செய்வாங்க. Without stopping it. அதை நிறுத்தாம செய்வாங்க. Without doing it. எது செய்யாட்டாலும் இதை மட்டும் செய்வாங்க. Whether they see it or not, but they will do it always. பார்க்கறாங்களோ இல்லையோ இதை நிச்சயமா செய்வாங்க. WORRY. கவலைப்படுவது. They will die without worrying. Sorry, if there is no worry, they will die. கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அந்நேரம் அவங்க மரித்து கூட போயிடுவாங்க. அப்படி சொல்லாமா? கவலைப்படலைன்னா கவலைப்படாமதனால செத்தே போயிடுவாங்க. அதனால கவலைப்பட்டே இருப்பாங்க. Hallelujah. Worry. கவலை. If you are a true Christian, ஒரு உண்மையான கிறிஸ்தவரா நீங்க இருந்தீங்கன்னா, it is not about whether you are surrounded by problems or not. உங்களை சுற்றி போராட்டங்கள் பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது குறித்து அல்ல. Or let me rephrase this. இல்ல கொஞ்சம் இப்படி சொல்றேனே. If you are not surrounded by problems and trials and tribulations, let me tell you, you are not a Christian at all. உங்களை சுற்றி போராட்டங்களும் பிரச்சனைகளும் உபத்திரங்களும் இல்லவே இல்லை என்றால் நீங்க கிறிஸ்தவரே இல்ல. Because there is a promise. ஏன்னா வேதம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுவே. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. You will have troubles in the world, but I always be there with you. ஆனால் நான் எப்பொழுதும் உங்களுடனே இருக்கிறேன். We take only the second of. நம்ம அந்த இரண்டாவது பகுதியை மட்டும் தான் எடுத்துப்போம். And 2026 promise verse. அது அப்படியே 2020க்கான வாக்குத்தத்தம் போட்டுருவோம். But let me tell you this. ஆனா இது வேதம் சொல்கிறது, if you are not surrounded by problems, உங்களை சுற்றி போராட்டங்கள் இல்லை என்றால், if you are not surrounded by challenges, உங்களை சுற்றி சவால்கள் இல்லை என்றால், you don't have any trials, உங்களை சுற்றி உபத்திரவங்கள் இல்லை என்றால், if your boat are sailing so smooth, உங்களுடைய படகு மிக சௌகரியமாக படகுல பயணம் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால், you will never become a strongest sailor. நீங்க ஒரு வலிமையான திறன்மிக்க ஒரு மாலுமியாக மாற மாட்டீர்கள். Maybe you are in the wrong boat. ஒரு தப்பான படகுல கூட நீங்க இருக்கலாம். Maybe you are in the wrong route. இல்ல தப்பான வழியில கூட நீங்க இருக்கலாம். Understand. புரிஞ்சுக்கோங்க. If you are a Christian, கிறிஸ்தவரா இருந்தீங்கன்னா, you will be surrounded by problems. உங்களை சுற்றி போராட்டங்கள் உண்டு. Paul is writing this when he was surrounded by prison guards. பவுல் தன்னை சுற்றிலும் சிறைச்சாலை போர் வீரர்கள் இருக்கும்போது இந்த காரியத்தை எழுதுகிறார். Look at the mature Christians. ஒரு தேறின மனதுடைய கிறிஸ்தவரா Philippians chapter 4 verse 6. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். Do not anxious about anything and everything. ஒன்றையும் குறித்து எதையும் குறித்து கவலைப்படாமல். You know why I put the word everything? ஏன் எதையும் சொன்னேன் தெரியுமா? Because in everything you praise God. எது எடுத்தாலும் நம்ம தேவனை ஆராதிக்க வேண்டும். So if you put together, அது ரெண்டு சேர்த்து பாத்தீங்கன்னா, for anything, எதுனாலும், for everything, ஒன்றுக்கும் don't worry, கவலைப்படாமல் praise God. தேவனை துதியுங்கள். Hallelujah. 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 Praise God. தேவனை துதிக்க வேண்டும். Don't worry. கவலைப்படக்கூடாது. I'll read a couple of statements with respect to worry. இந்த கவலைப்படுவதை குறித்து ஒரு சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். I mean, I have taken this, I just put a printout and just pasted in front of my my table. நான் என்னுடைய மேஜைக்கு முன்பாக இத நான் வாசிக்க போற இந்த காரியங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சிருக்கேன். Not now. இப்போ இல்ல, couple of years back. 2 வருஷம் முன்னாடியே அதை ஒட்டிட்டேன். Yesterday when I was preparing this message, I looked above. Okay, now today this is the time to reveal this. நேத்து இந்த காரியத்தை குறித்து தயார்படுத்தி கொண்டிருந்த போது, ஓகே, எழுதப்பட்டிருந்த இந்த காரியத்தை இப்பொழுது சொல்வதற்கான நேரம் உணர்ந்தேன். Quickly read those statements. வேகமா வாசிக்கிறேனே. Worry is a futile, can't fill any of your needs. Worry is folly, it cannot add any of your moments. இந்த கவலையானது அது வீணானது. உங்களுடைய தேவை எதையுமே இந்த கவலையினால நீங்க அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதே போல இந்த கவலையானது உங்களுடைய வாழ்க்கையின் எந்த நிமிடத்தையும் அது கூட்டவும் செய்யாது. கவலை ஒன்னுத்துக்கும் உதவாது. உன் வாழ்க்கையில ஒரு காரியத்தையும் கூட்டாது. உன் நல்ல தருணங்களோட எதையுமே ஆட் பண்ணாது. இன்னும் சொல்ல போனா உன் நல்ல தருணங்களை கெடுத்துரும். The worry will not add anything good to your life. In fact, the worry will actually cancel out the good moments of your life. Our Creator loves us, knows us, and promising us His providence is always preciously perfect. நம்மளை படைத்த தேவன் நம்மளை நேசிக்கிறார், நம்மளை அறிந்திருக்கிறார், நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் அவர் நமக்கு அளிக்கிற காரியங்கள் எல்லாமே நம்முடைய தேவைக்கு
சரியானதாகவே எல்லா நேரத்திலும் காணப்படும். It's not just perfect but preciously perfect. ஐயா, அது போதுமானது மாத்திரம் இல்ல, பூரணம் மாத்திரம் அல்ல, அது மிக சரியான precisely perfect-ஆ இருக்கும். அதுக்கு மேல பூரணத்திலேயே அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, இது அதையும் தாண்டி precisely perfect. If it say it's perfect, that itself it's everything, but it says it's precisely perfect. And the next one is, அடுத்த காரியம், the beginning of anxiety is the end of faith, and the beginning of true faith is the end of anxiety. உங்க விசுவாசத்தின் முடிவு எப்பொழுதுனா கவலை ஆரம்பிக்கும் போது, அதே போல உங்க விசுவாசம் உண்மையான விசுவாசமா எப்போ ஆரம்பிக்கும்னா நீங்க எப்போ கவலையை முடிக்கிறீங்களோ அப்போதான். When darkness comes, light goes. இருள் வரும்போது வெளிச்சம் செல்கிறது. When light comes, darkness goes. அதே போல வெளிச்சம் வரும்போது இருள் செல்கிறது. When worry comes, your faith will go. உங்களுடைய கவலை வரும்போது விசுவாசம் சென்றுவிடும். When faith comes, worry will go. ஆனா விசுவாசம் வந்துச்சுன்னா கவலை இருக்காது. Worry and anxiety are sand in the machinery of life. Faith is the oil in the machine. ஒரு 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 மிஷின் மாதிரி உங்க வாழ்க்கை இருக்குதுன்னா அந்த மிஷின்ல போடப்பட்ட மண்ணு மாதிரி கவலையும் படபடப்பும் காணப்படும். ஆனா அதே இது விசுவாசம் எப்படின்னா ஒரு மிக சிறந்த திராவகம் மாதிரி, ஒரு ஆயில் மாதிரி, எண்ணெய் மாதிரி. இதை இப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். Maybe this I can interpret in this way. ஆசையான ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பட்டக்குன்னு ஒரு கல்லு கடிச்சு அப்படி இருக்கும். When you eat a wonderful meal and suddenly you bite a small sand, and next you put another mouth, that time also you அப்படினு அப்படி இருக்கும். And you take the next bite, again you are hit by a small stone. அந்த பிரியாணி மேல இருந்த ஆசையே போயிடும். அதுக்கு பேர் தான் ஒரி. You will lose the appetite for the biryani, and that is how in the kavala. எங்க ஊர்ல இருந்து ஒரிஜினல் அல்வா வாங்கிட்டு வந்தா, if I bring the original halwa from Tirunelveli, அப்படி வாயில போட்ட உடனே you take it and put it in your mouth, நீங்க மெனக்கிட்டு சமைக்க வேண்டாம். you need not even try to eat it. அப்படியே லவக்குன்னு உள்ள போயிடும். It will just, you can just swallow it inside. அப்படி இருந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? If your life is like that, how it would be? Whether you want alwa and a sandful chickenful biryani, your choice. அல்வா வேணுமா இல்லனா கல்லு நிறைந்த அல்வா வேணுமான்னு கேட்டா வேற மாதிரி இருக்கு. வாழ்க்கை இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா, you choose it. If your life has to be good or bad, you can choose. Worry often gives a small thing but a big shadow. இந்த கவலையானது ஏதோ கொஞ்சம் கொடுக்கிற மாதிரி காணப்படுகிறது, ஆனா அது ஒரு மிகப்பெரிய நிழல் தான். இல்ல சின்ன விஷயம், சின்ன நிழல, சின்ன விஷயத்தை பெரிய நிழல தெரியும். பாத்தீங்களா? when you walk, your size and your shadow size will become lot of difference. மன்னிக்கும், தவறா சொல்லிவிட்டேன். நம்ம நடந்து செல்லும்போது நம்மளுடைய உருவத்தை காட்டிலும் நம்முடைய நிழல் மிக பெரிதாக காணப்படும். Did you know this much size? உண்மையே இவ்வளவு பெருசாவா இருக்கிறோம்? No, that is a shadow. இல்ல அது நிழல். No, sometimes I look like I taller than more than 7 feet. சில நேரம் என்ன பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 அடிக்கு மேல உயர்ந்த மனிதனாக காணப்படுகிறேன். I cannot go and find a bride. இனிமே பிரைட் முடியாது, பட் சொல்றேன், I cannot go and find a bride which is 7 feet high. எனக்கு ஒரு 7 அடிக்கு எங்க போய் பொண்ணை தேடுறது? So obviously I know that, okay, this is the shadow. ஆகவே நான் அறிவேன் இது என்னோட நிழல். That is not reality. அது உண்மை அல்ல. It will become vanity. அது மாயை. Your worry is always like this. உங்களுடைய கவலைகளும் இதே போலதான். You are looking at all unrealities and treat it as reality. எது நிதர்சனமான உண்மை இல்லையோ அதே நாம் நிஜம் நினைச்சுக்கிறோம். Bible says don't worry. வேதம் சொல்லுகிறது கவலைப்படாதீர்கள். Bible says don't fear. பயப்படாதீர்கள். Bible says God is in control. வேதம் சொல்லுகிறது தேவன் அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறார். Bible says God is sovereign. வேதம் சொல்லுகிறது தேவன் ஏக சக்கராதிபதி. Bible says all things work together for your good. வேதம் சொல்லுகிறது எல்லா காரியங்களும் தேவன் நன்மைக்காகவே செய்து முடிக்கிறார். Bible says when the enemy means for evil, God will turn it for good. வேதம் சொல்லுகிறது உங்க பிசாசானவன் சத்துருவானவன் தீமைக்கு என்று நினைத்தாலும் தேவன் நன்மையாகவே செய்து முடிக்கிறார். But still how come brother? ஆனால் எப்படி ஐயா? How come I not worry? எப்படி நான் கவலைப்படாமல் இருப்பது? Tell you one statement. ஒரே காரியத்தை சொல்றேன். Since Bible says so, don't worry. வேதம் கவலைப்படாதீர்கள் என்று சொல்வதினாலே கவலைப்படாமல் இருக்க வேண்டும். No other option. வேற வழி கிடையாது. Okay, let's continue next week. அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். So 3 things we have studied. 3 காரியங்கள் கற்றுக்கொண்டோம். 3 things or 4 things? Wow, you are all awake. What is the first one? முதலாவது காரியம்,
reconciliation. ஒப்புரவாகுதல். அடுத்த வாரம் வரும்போதும் இப்படியே reconciliation வரக்கூடாது, reconcile ஆயிட்டு வரணும். So when you come next week, don't come just to the head knowledge of reconciliation, but actually do the act of reconciliation. 1 feet down ஒரு அடி கீழ இறங்கட்டும், and work on it. அதை நீங்க வேலையில செய்யுங்க. The second one, இரண்டாவது சத்தமா சந்தோஷம். enjoy. எப்பொழுதும் சந்தோஷமா Today இருங்க. men's day out, enjoy. இன்னைக்கு ஆண்கள் கூடுகைக்கு சந்தோஷமா இருங்க. Women's meet, enjoy. பெண்கள் கூடுகைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. What is the third thing? மூன்றாவது காரியம் meekness, humbleness, whatever it is. சாந்த குணம், தாழ்மை. And what is the fourth one? நான்காவது காரியம் don't worry. கவலைப்படாதிருங்கள். If your wife sitting next to you, உங்கள் பக்கத்துல உங்க துணைவியார் இருந்தாங்க, tap on their shoulder. அவங்களுடைய தோள்களை தட்டி, தோல்ல 4 போட்டு அப்படி இல்ல, தோலை தட்டி, தோள்களை மென்மையாக தட்டி, don't worry, கவலைப்படாதீங்க, God is in control. தேவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. I know Pradeepan is doing it, I saw that. Okay, கை சொன்னதா தாமதம், உடனே டமால். It's okay, I don't understand. Immediate obedience is always good. Translate. பிரதீபனா உடனே அதை செய்தது நம்ம எல்லாரும் பார்த்திருக்கிறோம். நாம எல்லாரும் மொத்தமா சரி, praise God. ஆனா உடனடியாக கீழ்ப்படிதல் என்றைக்குமே சால சிறந்தது. So do not worry. ஆகவே கவலைப்படாதிருங்கள். God is control. தேவன் எப்பொழுதும் அவர் He is sovereign. God bless you. அவர் ஏக சக்கராதிபதியா இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.